அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் அண்மையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனேன். திரு நாகரத்தினம் புஷ்பநாதன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தேடல்கள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். அது இல்ஃபர்ட்டில் இருக்கிற விநாயகர் கோயிலில் நடைபெற்றது. அந்த காணொளிகள் சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமென்று நினைக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை கண்டுகளிக்கிறதுக்கு நிறைய மக்கள் வருகை தந்திருந்தார்கள். புலம்பெயர் தேசத்திலேயே நிறைய பேர் தமிழ் பெற்றோடு தான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இந்த இனிய பொழுதிலே திரு நாகரத்னம் புஷ்பநாதன் அவர்களுடைய ஆன்மீக தேடல்கள் என்ற இந்த ஒரு அருமையான நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் முன்பதாக மங்கள விளக்கேற்றி நமது முறைப்படி ஆரம்பிக்க வேண்டும். அந்த வகையிலே மங்கள விளக்கேற்றுவதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது திருமதி ஜெயவாணி புஷ்பநாதன், திருமதி ரோஹிணி லோகநாதன், திருமதி அஜந்தி கந்தையா, திருமதி முகுந்தினி சிவசோதி, திருமதி சியாமலா ரகுநாதன், திருமதி கல்பனா கணேசன், திருமதி சுஜாதா ஜெயபாலன், திருமதி சுகுணா ரத்னபாலன், திருமதி கோதை சந்திரகாந்தன் அனைவரையும் அன்போடு இணைந்து கொண்டு மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரஞ்சனா மகேந்திரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு திருமதி விமலாவதி சுந்தரலிங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மக்களுக்குமாக தம் உயிரை ஈந்து அர்ப்பணித்த அனைவரையும் இணைந்து சில நிமிடம் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். இறைவணக்கம். இறைவணக்கத்திற்காக இங்கே நாங்கள் திரு தந்தையா கேதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கூற்றாயினவாறு
இலக்ககலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியேன் உடலோடு தொடக்கி முடக்கியிடம் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீராட்டான துறை அம்மானே பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலியே ஒய்ந்தவானவன் உறுதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதரு வடுகனை போற்றி செய்குவாம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாங்கள் இன்றைய நிகழ்விற்கு செல்கின்ற நேரம் திரு நாகரட்னம் புஷ்பநாதன் அவர்கள் வழங்குகின்ற இந்த ஆன்மீக தேடல் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே செல்ல இருக்கின்றோம். இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிலே இணைந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இப்போது இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்துவதற்காக வந்திருக்கின்ற திரு மகாலிங்கம் கமலதாசன் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு ஆய்வுரை வழங்க வந்திருக்கின்ற திரு கந்தையா கேதீஸ்வரன் மற்றும் சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற திருமதி திருமகள் ஸ்ரீபத்மநாதன், இவர்களோடு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற திருமதி சுகுணா சுதாகரன் ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைத்து இந்த நிகழ்வை திரு மகாலிங்கம் கமலதாசன் அவர்களிடம் கையளிக்கின்றேன். நிச்சயமாக இன்றைய கதாநாயகன் திரு நாகரட்னம் புஷ்பநாதன் அவர்களையும் மேடையில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். இன்று நடைபெறும் இந்த சிறப்பான ஆன்மீக தேடல் பாகம் ஒன்று நூல் வெளியீட்டு விழாவில் தலைமை ஏற்று பேசுவதில் நான் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாசிப்பும் அறிவும் முக்கியமானவை. வாசிப்பு என்பது வெறும் தகவலை அறியும் செயல் மட்டுமல்ல, அது மனிதனின் சிந்தனையும் உள்ளுணர்வையும் வளர்க்கும் ஒரு சக்தியாகும். இந்த உண்மையை மிக அழகாக எடுத்துரைக்கும் ஒரு நூலாகவே ஆன்மீக தேடல் அமைந்துள்ளது. இந்நூலில் ஆசிரியர் திரு நாகரட்னம் புஷ்பநாதன் அவர்கள் ஆன்மீகத்தை வெறும் மத கருத்தாக மட்டுமல்லாமல் மனிதனின் வாழ்க்கை அனுபவங்களோடும் சமூக உணர்வோடும் இணைந்து வழங்குகின்றார். அவருடைய எழுத்து நடை மிகவும் எளிமையானது. ஆனால் அந்த எளிமைக்குள் ஆழமான சிந்தனைகளும் வாழ்க்கை உண்மைகளும் மறைந்திருக்கின்றன. வாசிப்பவர்களின் மனதில் புதிய கேள்வியை எழுப்பி தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்யும் தன்மை இந்த நூலுக்கு உண்டு. இந்நூலில் ஆன்மீகம், அறிவியல், மனித வாழ்க்கை, சமூக பொறுப்பு போன்ற பல கருத்துக்கள் அழகாக இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் சிந்திக்க உதவும் ஒரு சிந்தனை பயணமாக இந்த நூல் அமைந்துள்ளது. ஒரு நல்ல புத்தகம் ஒரு முறை மட்டும் படித்தால் போதாது, அதை மீண்டும் மீண்டும் படிக்கும் போது அர்த்தம் மேலும் தெளிவாகின்றது. அந்த வகையில் இந்த ஆன்மீக தேடல் நூல் பல வாசகர்களின் மனதில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். இந்த அருமையான படைப்பை உருவாக்கியுள்ள எழுத்தாளர் நாகரட்னம் புஷ்பநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இனி எனது உரையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் கலர் தமிழ் பள்ளி முதல்வர் மற்றும் அமெரிக்க முத்தமிழ் பேரவை, அமெரிக்க பல்கலைக்கழகம், அமெரிக்க தொலைக்காட்சி ஒருங்கிணைப்பாளர், கவிஞர், எழுத்தாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார். ஆன்மீக தேடல் என்ற ஒரு அருமையான நூல் வெளியீட்டு விழாவில் கூடியுள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, நூல் கதாநாயகர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை நான் வாசித்த போது
இந்த நூல் ஆசிரியர் யார் என்ற தேடல் எனக்குள் எழுந்தது. இவர் யார்? இவர் எவ்வாறான கருத்துக்கோள்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த நூலை எழுதியிருக்கிறார்? இவருக்குள் இருப்பவை என்ன என்ற தேடல் எனக்குள் எழுந்தது. இவர் ஒரு ஆன்மீகவாதியா அல்லது வரலாற்று ஆசிரியரா அல்லது இவர் ஒரு சமூக சிந்தனையாளரா? இனிவரும் காலங்களில் எதிர்கால தலைமுறைகளுக்கு எங்களுடைய கருவூலங்களை எடுத்து செல்லும் ஒரு சமூக பண்புடைய ஒரு நல்ல ஆத்மீகத்தை உடைய ஒரு நல்ல மனிதனா என்ற கேள்வி எனக்குள் இருந்தது. உண்மையில் மிக மிக அற்புதமான ஒரு நூல். நான் இதுவரையும் அதை இலங்கை எழுத்தாளர்களுக்கே உரிய பண்போ எதையும் சரியாக சொல்வதும் பிறரிடம் சரியாக கொண்டு போய் சேர்ப்பதும் இலங்கை எழுத்தாளர்களுக்குரிய பண்பாக எங்களுக்கு முன்னைய தலைமுறைகள் அதிகமானவர்கள் காட்டியிருந்தார்கள். அது எங்கள் தலைமுறையில் சிலரிடையும் காணப்படாத ஒரு குறைபாடாக இருந்தது. அந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தத்துவ நூலாக இந்த நூல் வெளிவந்திருப்பது மிகச் சிறப்பு. உண்மையில் சிறப்புரை என்றால் இதில் சிறப்பு எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. அதை விட இவர் சிறு வயதிலிருந்து ஒரு கோயிலை சார்ந்த ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்த காரணத்தினால் அந்த கோயிலை சார்ந்து அந்த ஆன்மீகங்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட்டன, அந்த ஆன்மீகம் ஊடாக ஒரு மனிதன் எவ்வாறு உருவாக்குகிறான், அந்த மனிதனுக்குள் எவை விதைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல விதைகளை ஊன்றி வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக நான் அவரை பார்க்கிறேன். இந்த விடத்தில் உண்மையில் அவருடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி. அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. எவ்வாறாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவர்கள். இது முதலாவது நூலாக வெளிவந்திருக்கிறது. எனவே அது பாகம் 1 என்பதை அவர் வடிவாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். எனவே இந்த மாபெரும் மனிதனிடமிருந்து இன்னும் பல நூல்கள் சிறப்பு பொருந்தியவையாக வெளிவருவதற்கு ஆயத்தமாக அவரிடம் பல கருத்துக்கள் இருக்கின்றன. சங்ககால இலக்கிய நூல்களில் இருந்து உண்மையில் சாதாரணமாக ஔவையாரை பற்றி ஒரு கருத்தினை இதில் எடுத்துக்கொண்டால் அவர் எத்தனை ஔவையார் என்பதை மிக அற்புதமாக வடிவமைத்து தந்திருக்கிறார். ஒரு மாணவனுக்கு, ஒரு பெண்களுக்கு, ஒரு சமூக சிந்தனையாளருக்கு அவ்வாறாக மிக ஒரு ஆய்வு ரீதியாக அழகாக எங்களுக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார். சரியான தேடல்களை பதிவு செய்திருக்கிறார். அது ஆன்மீக தேடல் என்ற அழகான ஒரு வார்த்தை. அதே நேரம் பல தமிழ் சொற்கள் எங்களிடமிருந்து அழகான சொற்கள் மறைந்து விட்டன, அழகான சொற்கள் மருவி இருக்கின்றன. சில சொற்கள் கருத்து முரண்பாடாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், மாற்றமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தன்னுடைய மன சிந்தனைக்குள் பதித்து தனியாக வெளியிடவில்லை. அதற்கு ஆதாரங்களை தேடி தேடி பார்த்து யார் கூறினார்கள், எப்போது கூறினார்கள், எங்கே எடுக்கப்பட்டது என்ற ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறார். உண்மையில் எங்கள் தலைமுறைக்கு முதல்பட்ட ஒரு எழுத்தாளருடைய நூலை வாசிக்கின்ற அனுபவம் இந்த நூலில் நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வாறாக மிக மிக அற்புதமாக இந்த நூலில் அத்தனை விடயங்களும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு அத்தியாயத்தை வாசிக்க தொடங்கினால் கீழே வைத்துவிட முடியாத அளவுக்கு ஒரு தெளிந்த ஆற்றோடை போல, ஒரு நீரோடை போல அந்த எழுத்து அவருடைய செவ்வியல் வழக்காக இருக்கிறது. உண்மையில் முதல் நூல் என்பது ஒரு நம்ப முடியாத ஒரு படைப்பிலக்கியமாக இந்த இலக்கியம் காணப்படுகிறது. அதை விட உண்மையில் புலம்பெயர் இந்த நாட்டில் எதிர்கால தலைமுறையினர், இங்கே இளைய தலைமுறையினர் இல்லாத ஒரு குறைபாடாக இருந்தாலும் கூட இளைய தலைமுறைகளுக்கு தனியாக சமயத்தினூடாக இல்லை, தத்துவ நூலாகவும் அதே நேரம் சமுதாயம் சார்ந்த சிந்தனையூடாக சைவ சமயம் என்று எடுத்துக்கொள்ளாமல் மதம் என்ற ஒரு கட்டுப்பாட்டுகள் அடக்காமல் சமூக சிந்தனை உள்ள கருத்துக்களை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. எதிர்கால தலைமுறைகளும் இதனை வாசித்து அறிந்து எங்களுடைய மதம் சார்ந்த கருத்துக்கள் அல்லது எங்களுடைய சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அல்லது எங்களுடைய மக்கள் இவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கிறார். தனியாக எங்கள் பெருமைகளை பறைதட்டுவதாக எல்லாம் ஆதாரபூர்வமாக அவர் நிறைந்திருக்கிறார். அதைவிட முத்தாய்ப்பாக நான் இதில் பார்த்தது அவருடைய நண்பர்களும், அவருடைய எல்லோரும் நண்பர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் கொடுத்த அணிந்துரை, மதிப்புரை, வாழ்த்துறை எல்லாம் அவரை சிறு வயதில் அறிந்தவர்கள், அவரோடு கூட படித்தவர்கள். அவர் சின்ன வயசில் எவ்வாறு இருந்தார் என்பதையெல்லாம் அவர்கள் எவ்வாறு தேடுவார், எவ்வாறு சேகரிப்பார், எவ்வாறு அதனை வெளிப்படுத்துவார் என்பதெல்லாம் மிக அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
இந்த நூலாசிரியரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அவையெல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. அதை பற்றியும் வேற அன்பு தங்கை கூறுவார் என்று நினைக்கிறேன். அதை விட எங்களுக்கு உண்மையில் இவ்வாறான ஒரு ஆன்மீக பேருரையாளர் தான் கூற வேண்டும். இவ்வாறாக இவரை அறிமுகம் செய்த எங்களுடைய அன்பு தம்பி ஜெகன், அவரும் இவருடைய நண்பர், சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு இவரை அறிமுகம் செய்தவர். அந்த வகையில் நான் ஜெகன் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்ததாக இந்த நாகரத்னம் புஷ்பநாதன் என்ற பெயரிலே மிகச்சிறந்த ஒரு அடையாளம், தமிழருக்குரிய அடையாளம் ஒன்று இருக்கிறது. அதாவது எக்கர்களும் நாகர்களுமாக குறிப்பிடப்பட்ட இனம் இலங்கையில் வாழ்ந்தது எல்லோருக்கும் தெரியும். அதில் நாகர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் அல்லது தமிழர்கள் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எனவே அதனை வழியாக அந்த நாக என்ற அடிப்படையில் அந்த பெயரினை சூட்டுவது எங்கள் தமிழர் பண்பாடாக இருக்கிறது. அதே நேரம் நாகரத்னம் இவருடைய தந்தையினுடைய பெயர். அந்த வகையில் இவர் தன்னுடைய அந்த பெயரிலேயே எங்களுடைய இனத்தின் பெருமையை கட்டிக்காக்கும் ஒரு மகனாகவும் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த தந்தையால் எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அவர் விஞ்ஞானத்துறையில் கல்வி கற்றிருந்தால் அநேக மாணவர்கள் அதாவது தங்களுடைய துறை சார்ந்த கல்வியை விட இன்னும் ஒரு துறை சார்ந்து அதிகமாக ஆராய்வார்கள். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டால் பிரித்தானியாவை பற்றி பிரித்தானியர்களுக்கு தெரிவதை விட எங்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆய்வு செய்து வைத்திருக்கிறோம், படித்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரியாக தான் படித்தது விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் அந்த துறையை தவிர்த்து தமிழ் துறையாகவும் சமயத்துறையாகவும் மிக அற்புதமாக தேடி, மிக உண்மையில் அற்புதமான தேடல், எல்லாவற்றையும் எங்கே எடுத்தேன், எப்போது எடுத்தேன், யார் நூலில் இருந்து எடுத்தேன் என்ற அழகான தகவல்களோடு தந்திருக்கிறார். நாங்கள் எங்கேயாவது பதிவு செய்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆன்மீக தேடல் பாகம் 1 இவர் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக நம்பகத்தன்மை 100% நம்பகத்தன்மைகளோடு அவர் பதிவு செய்திருப்பது சால சிறப்பு. இந்த நூலில் இடையிலுள்ள அத்தியாயங்களை நான் தொடவில்லை, ஏனெனில் அதை விளக்குவதற்கும் அதனை ஆய்வு செய்வதற்கும் உரியவர் இருக்கிறார். அந்த வகையில் உண்மையிலே மிக மிக சிறப்பு பொருந்திய நூல். எங்களுடைய புஷ்பநாதன் செல்லாத இடமெல்லாம் இந்த நூல் செல்லும். அந்த வகையில் இந்த நூல் மிக சிறப்பு பொருந்தியது. இலங்கையில் உள்ள அத்தனை நூல் நிலையங்களுக்கும் இந்த நூல் சென்றடைய வேண்டும். அதை விட இங்கே பிரித்தானியாவில் உள்ள நூல் நிலையங்களுக்கும் இந்த நூல் சென்றடைய வேண்டும். அந்த வகையில் எனக்கு தெரிந்த நூல் நிலையங்களுக்கு நான் வழங்குவதற்காக நான் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கு என் ஆவலாக இருக்கிறேன். இலங்கையிலும் சரி, பிரித்தானிய நூலகங்களுக்கும் சரி, பாடசாலைகளுக்கும் சரி இந்த நூல் சென்றடைய வேண்டும். அத்தனை பெருமதி மிக்க நூலாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த நூல் திறனாய்வு செய்யப்படும் போதும் உண்மையில் பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் புதிதாக அறியலாம். இதை நாங்கள் நூல் வெளியீட்டு விழாக்களை அதிகமானவர்கள் தவற விடுவதில்லை. காரணம், அந்த நூல்களை நாங்கள் வாசித்து அறிகிறோமோ இல்லையோ நூலை வாங்கி விடுவோம். அது எங்களிடம் இருக்கும் ஒரு பண்பு. நூல்களை கண்டவுடன் வாங்கி விடுவோம். ஆனால் அதை வாசிக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். எனவே இவ்வாறான நூல் வெளியீட்டு விழாக்களில் அந்த நூல் பற்றி கூறப்படும் விமர்சனங்களும் அந்த திறனாய்வுகளும் அவரை பற்றிய நூலாசிரியர் பற்றிய தேடல்களும் தெளிவுகளும் எங்களுக்கு பல இடங்களில் பயன்படக்கூடியதாக இருக்கும். உண்மையில் ஒரு நல்ல மனிதனை இந்த நூலாக நான் பார்க்கிறேன். ஒரு சமுதாயத்தில் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும், அந்த மனிதன் மூலம் அந்த சமூகத்துக்கு என்ன வழங்கப்பட வேண்டும், ஒரு சமூகம் ஒரு தனி மனிதனிடம் இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்கிறது என்பதை நாங்கள் இந்த நூல் மூலம் அறியலாம். இனி வரும் காலத்தில் இவர் போன்ற எழுத்தாளர்கள் தோன்ற வேண்டும். இவர் போன்ற எழுத்தாளர்கள் மூலம் எதிர்வரும் தலைமுறை பயனடைய வேண்டும். உண்மையில் இந்த நூலாசிரியர் இந்த பாகம் 1 என்ற அறிமுகம் இவரிடமிருந்து இன்னும் பல நூல்கள் வரும் என்பதை கட்டியம் கூறுவதாக இருக்கிறது. பாகம் 1 என்றால் நிச்சயமாக பாகம் 2, பாகம் 3 அவர்கள் தொட்டு செல்லும் ஒவ்வொரு கட்டுரைகளிலும் இது போன்ற சிந்தனைகள் இன்னும் இருக்கிறது என்றதை அவர் சொல்லி செல்கிறார். இது என்னுடைய சிந்தனையில் தெளிவாகிய உண்மை. இது போன்ற பல விடயங்களை இன்னும் காத்திருக்கின்றன போன்ற இடங்களை அவர் தொட்டு காட்டியிருக்கிறார். அந்த வகையில் உண்மையிலும் மிக அற்புதமான ஒரு மனிதனிடம் இருந்து மிக அற்புதமான ஒரு நூல் உருவாகி இருக்கிறது. அற்புதமான ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டியாக இந்த நூல் இடம்பெறும்.
அந்த வகையில் சிறப்புரை ஆற்றுவதற்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பினை தந்த இந்த நூல் வெளியீட்டு குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உண்மையில் அத்தனை பேருடைய கைகளிலும் அத்தனை தமிழ் வீடுகளிலும் இருக்க வேண்டிய நூலாக இந்த நூலை நான் கருதுகிறேன். அந்த வகையில் மீண்டும் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் இந்த ஆசிரியை பற்றி நாங்கள் அறியாத சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த ஆன்மீக தேடல் தலையங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. மட்டுமன்றி அவருடைய அப்பா பெயரிலும் நாகரத்னம் என்ற அப்பாவின் பெயரிலும் நமது இனத்தின் அடையாளம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நமது எழுத்தாளர் தவறான தமிழ் சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதனையும் அதை எவ்வாறு திருத்தி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் ஆதாரத்துடன் நூலில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அத்துடன் இந்த நூல் முதலாவது நூலாக நம்பக்கூடிய விதத்தில் இல்லை என்பதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கின்றார். இது சமய நூலா, தத்துவ நூலா, சமூக சிந்தனை நூலா என்பது குழப்பமான விதத்தில் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றார். இது எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ள நூல் என்பதையும் அறிய தந்திருக்கின்றார். மீண்டும் இந்த சிறப்பு நிலையை வழங்கிய திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக கந்தையா கேதீஸ்வரன் பிரபல்ய ஆசிரியர் அவர்கள் ஆய்வுரையை வழங்குவார். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஆன்மீக தேடல் ஆகம் 1 என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை சிறப்புரையாற்றுவதற்கு அழைத்தமைக்காக முதற்கண் எனது நண்பன் புஷ்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆன்மீக தேடல்கள் பாகம் 1, அதாவது இது பாகம் 1உடன் நிற்பதில்லை, அது 2, 3, அதாவது சிங்கம் 2, 3 என்று வந்தது போல பாகம் 2, 3 என்று தொடர்ந்து வரும் என்பது எனது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஆசிரியர் உடைக்க மாட்டார் என நம்புகிறேன். இரண்டாவதாக, இவர் ஒரு ஆன்மீகவாதியாக எப்படி மாறினார்? அதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் ஒரு நாள் நான் வேலையில் நிற்கும் பொழுது இவர் புஷ்பாவினுடைய ஃபோன் வந்தது. அவர் சொன்னார், கேதீஸ் ஆன்மீக தேடல் ஒரு புத்தகம் வெளியிட போகிறேன், அதுக்கு ஆசிரியரை வழங்குவீர்களா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் 2, 3 நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் அவர்களை கேளுங்கள் என்று சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், அவையெல்லாம் பெரிய ஆட்கள் கேதீஸ், நான் அவையிட்ட நாடவில்லை என்று சொன்னேன். அப்போ இதை என்னதை வைத்துக்கொண்டு அவர் பெரியவர்கள் என்று சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் ஒருவன் தனது உடுப்பை தான் முடியக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அவன் தான் பெரியவன். காசு பணம் வைத்திருப்பவன் பெரியவன் அல்ல. எவ்வளவோ கோடி வைத்திருப்பான், ஆனால் அவரால் எழும்பி நடக்க முடியாது, உடுப்பு போட முடியாது, அவன் பெரியவன் அல்ல. உண்மையிலே நீ செய்வான், அதை தான் பெரியவன். ஆனால் அவர் எதை கருதினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர் இந்த ஆன்மீகத்தில் அவருக்கு எப்படி ஈடுபாடு வந்தது என்றால், இந்த புத்தகத்திலே அவர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் ஒரு நாடகம், அதாவது ஒரு பக்தி நாடகம் நடக்கின்ற பொழுது அதிலே பக்திமானாக நடித்திருந்தாராம். பக்திமானாக நடித்ததன் காரணமாகத்தான் அவருக்கு இந்த ஆன்மீக தேடல் என்ற ஒரு ஆன்மீக வழியிலே அவருடைய போக்கு காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு முதல் இங்கே ஆன்மீகம் என்கின்ற பொழுது, அதாவது ஆன்மீகம் என்பது மதத்துடன் தொடர்ந்து அங்கே வருகின்றது. அப்போ ஆன்மீகத்தை பற்றி கூறுபவர்களை நாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லலாம். அப்போ மதத்தை பற்றி கூறுபவர்களை மதவாதிகள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அப்போ மதம் சார்ந்ததுதான் ஆன்மீகம். அங்கே ஆன்மீகம் என்கின்ற பொழுது நாம் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவனை, இறைவனை அடைவது.
அதுதான் நோக்கம். காசு பணம் சேர்ப்பதா அல்லது சொத்து சுகங்கள் சேர்ப்பதா? இல்லை. எல்லோரும் அதைத்தான் விரும்பினோம். ஆண்டவா என்னை ஏற்றுக்கொள்கின்றது நிலைமையில தான் நாங்கள் பூமியில் பிறந்திருக்கிறோம். மதம் சார்ந்து இந்த ஆன்மீகம் தொடர்புகள் என்ற பொழுது அங்கே மதவாதிகள் என்பவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் அந்த தான் எந்தெந்த மதம், அதாவது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், புத்த மதமாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய மதம் என்ன சொல்கின்றதோ அதனைத்தான் செய்வார்கள், அதனைத்தான் சொல்லுவார்கள். அப்போ அவர்களை நாங்கள் மதவாதிகள் என்று சொல்லி அடையாளம் காட்டலாம். அதாவது இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீங்களாக இருந்தால் அன்பு, கருணை எதுவுமே இல்லை. காசு, பணம் பணம் துட்டு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த நாடுகளிலே. அதாவது 1962ஆம் ஆண்டு குப்லானிலே போடப்பட்ட இந்த விதை இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு பழமாக புஷ்பம் மலர்ந்து விட்டது. ஆன்மீகம் என்ற ஒரு புத்தக தேடலுடன் புஷ்பம் மலர்ந்து நிற்கின்றது. அப்போ இந்த புஷ்பம் உலகெல்லாம் எழுந்து மனம் வீச வேண்டும். அதுக்கு இந்த குப்லான் மண் கொடுத்திருக்கின்ற ஒரு கொடைதான் எங்கள் புஷ்பநாதன். அப்போ குப்லான் மண்ணுக்கு கிடைத்த ஒரு அருப்பெரிய ஒரு எழுத்தாளர் புஷ்பநாதன் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவருடைய இந்த புத்தகத்தை நான் வாசித்து பார்த்த பொழுது அதற்கு முன்னராக நான் இங்கே இவர் என்னன்னு சொன்னால் இந்த நூலை எழுதுவதற்கு பலவித கோணங்களிலே பலவித புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவற்றை ஆதாரமாக காட்டியிருக்கின்றன. இப்போ எங்களுக்கு இது ஒரு பஞ்சாமிர்தம் போன்று, பஞ்சாமிர்தம் என்றால் எங்களுக்கு தெரியும் 5 வகையான பழங்களை சேர்ந்து பிசைத்து, அதே போல இவர் இங்கே இதிகாசங்கள், புராணங்கள், பாரதம், மற்றது தேவார திருவாசங்கள் எல்லாவற்றையும் கலந்து ஒரு சிறந்த பஞ்சாமிர்தமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதை நாங்கள் தவற விடக்கூடாது. இது ஒரு அருமையான நூல். அதில் என்ன சொல்ல வந்திருக்கிறார், ஏதாவது பாமர மக்கள், படிப்பறிவில்லாத பாமர மக்கள் கூட இலகுவாக வாசித்து விளங்கக்கூடிய ஒரு இலகு தமிழில் இந்த நூலை அவர் அச்சிட்டிருக்கிறார். அதுக்கு நான் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்றை நாங்கள் கவனிக்கலாம். ஆன்மீகம், இந்த ஆன்மீகம் என்பதனை நாம் பிரித்து எழுதுவோமாக இருந்தால் ஆன்மா சக இகம் என பொருள்படும். அப்போ ஆன்மாவுடன் தொடர்புடைய ஒரு உள்ளார்ந்த உணர்வு தான் இந்த ஆன்மீகமாக காணப்படுகின்றது. ஒரு மனிதனை புனிதனாக மாற்றும் எத்தகைய ஒரு பண்புகளும் ஆன்மீகம் என்றதை நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீகவாதி எல்லா மதங்களிலுமே ஒரு உண்மையை காண்பவன் தான் ஆன்மீகத்தை தேடுபவனாக இருப்பான். நான் யார் என்பதனை நாம் அறிந்து கொண்டால் அதுவே போதும் ஆன்மீகம். இப்ப நாம் எல்லாம் நான் யார் என்று தெரியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் உட்பட. நான் யார் என்றா கேதீஸ்வரன் என்று சொன்னால் அது நான் அல்ல, அது எனக்கு தாய் தந்தையர்கிட்ட பெயர். நான் யார்? அப்ப நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதுக்கு கண்ணதாசன் அருமையான ஒரு பாடலை பாடியிருப்பார். அதாவது நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்ப நீ யார் என்பதை நீ அறிந்து கொண்டால் இந்த உலகத்திலே எந்த விதமான பிரச்சனைகள், நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் எல்லாம் சுகமாக வாழ முடியும் என்பதை இந்த ஆன்மீக சிந்தனைவாதி எடுத்து கூறியிருக்கிறார். அதாவது சுருக்கமாக சொன்ன போனால் ஒரு மதம் என்பது ஒரு வீட்டினுடைய கதவு போன்றது. ஆனால் ஆன்மீகம் என்பது அந்த வீட்டினுள் சென்று அமர்வது, நாம் இறைவனுடன் இரண்டரை கலப்பது. அதற்கான வழிகள் என்ன, எப்படி நாம் அதனை பயன்படுத்தலாம், எப்படி ஆண்டவனுடன் நான் சேரலாம் என்பதை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு பக்கமாக, அதாவது கிட்டத்தட்ட 114 பக்கங்கள், அதிலே 32 தேடல்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நான் சிலவற்றை உங்களுடன் பகிர ஆசைப்படுகின்றேன். அதாவது முதலாவது பார்த்தீங்களாக இருந்தால் புத்தகத்தினுடைய 25, 26 பக்கங்களில்
வீணை பற்றி, அதாவது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற அந்த 33 வகையான வீணையினுடைய பெயர்கள், வேயுறு தோழி பங்கன் என்ற அந்த பதிகத்தின் மூலம் ஒரு வீண பிரியன் என்பதை அவர் எங்களுக்கு கூறுகிறார். அதாவது சிவனுக்கு வீண பிரியன். உங்களுக்கெல்லாம் ஒரு வீணையை பற்றி தான் தெரியும். ஆனால் இவர் சொன்ன பின்னர் தான் அதனை நான் உவிந்து பார்த்தேன். 33 வகையான வீணைகள் அங்கே சொல்லப்படுவதை இந்த புத்தகத்தினுடைய 25ஆம் 26ஆம் பக்கங்களில் போட்டிருக்கார். உங்களுக்கு தெரியும், அதாவது ராவணேஸ்வரன் சாமகான பிரியன் சிவபெருமான். சாமகானம் பாடி சிவானிடம் இருந்து எத்தனையோ வரங்களை பெற்றவன் ராவணேஸ்வரன். ஆனால் அவனுடைய அந்த அகங்காரத்தினால் அவனுக்கு நேர்ந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆகவே சிவபெருமான் வீணை இசைக்கு அடிமையானவன். பக்கம் 31வது பக்கத்திலே சிவலிங்கம் என்பதனை இலக்கண பிழை என்று இலக்கண அறிவோடு அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அன்மொழி தொகை, அதாவது 2 பெயர் சொற்கள், அங்கே சிவன் லிங்கம் என்ற 2 பெயர் சொற்களை உள்ளடக்கி அன்மொழி தொகை எவ்வாறு இலக்கண பிழையின்றி அந்த சிவலிங்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்பதனை பக்கம் 31வதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற 5 வகையான தொழில்கள், அதாவது சிவபுராணத்திலே ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், ஆக்குவாய் படைப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னென்னத்தை எங்களிடம் இருந்து போக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் சிவன் எடுத்து அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எமக்கு கிடைக்கின்ற இந்த தேவார திருவாசகங்கள் நாயன்மார் காட்டிய வழியிலே நாங்கள் அதனை பின்பற்றுவோமாக இருந்தால் எமக்கு அந்த சிவனுடைய அருள் கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து அடுத்த வினாடி, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனை போக்கிவிட்டான் ஆண்டவன். வருவது தெரியும், போவது தெரியாது. இப்போ இந்த கையிலே எங்களுக்கு எத்தனையோ ரகைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படைப்புகளை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். இப்போ இதிலே நமக்கு இத்தனாம் தேதி இறப்பென்றிருந்தால் நாங்கள் நடப்போமா? நடக்க முடியுமா? வாழ முடியுமா? முடியாது. அதனால் தான் என்னென்னத்தை எங்களிடமிருந்து போக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் போக்கி ஆண்டவன் எங்களை மனித புறவியிலே புரைத்து வைத்திருக்கிறான். அந்த அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 34வது பக்கத்தில் அவர் மனித புறவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மனித புறவியின் உயிர்ப்பு, அதாவது மனித புறவியினுடைய உயர்ப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அரிது அரிது மானிடராதல் அரிது. அப்ப இந்த மானிட புறவியிலே நாம் என்னத்தை செய்ய வேண்டும்? ஆண்டவனை வழிபடுவது, நல்ல பண்புகளை வளர்ப்பது, அதாவது நல்ல வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் புண்படும்படியாக இருக்கக்கூடாது. அதாவது நல்லனவற்றை செய்து ஆண்டவனை நாம் எப்படி அடையலாம் என்பதனை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தர்மம் செய். சில பேர் சொல்லுவோம் வெச்சு கையாலும் காகம் தெளிக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவோம். இப்போ அன்னதானம் என்பத பொழுது அங்கே யாருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும்? இங்கே சாப்பிட்டு குளிப்பவரையில் இருக்கிறவங்க அன்னதானம் கொடுப்பது அல்ல. அங்கே ஊரிலே இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் அவர் கடவுளே நீங்கள் தான் எனக்கு கடவுள் என்பார். இங்கே மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உணரலாம். அடுத்ததாக நாயன்மார்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். தெரியும், நாங்கள் 4 விதமான நாயன்மார்கள்: தம்மந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். சரிய கிரிய யோகம் ஞானம் என்கின்ற அந்த 4 படிமுறைகளிலே ஆண்டவனை அடைந்தவர்கள் இந்த நாயன்மார்கள். எமக்குடைய அந்த திருமுறைகளை தொகுத்து தந்தவர்கள் நாயன்மார்கள். அங்கே திருஞான சம்பந்தரை பார்த்தீங்களாக நான் விரிவாக அவர்களை பற்றி சொல்ல விரும்பவில்லை. இங்கே நேரம் எனக்கு தரப்பட்டது 10 நிமிடங்கள். அங்கே திருஞான சம்பந்தரை பார்த்தீங்களாக இருந்தால் தகப்பன் பிள்ளை உறவு முறையிலே அவர்கள் தங்களுடைய சிம்பாசனைகளை நடத்தி கொண்டிருப்பார்கள். சுந்தரமூர்த்தி நாயர்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு சிறந்த தோழர்மாக, தோழமை பொருந்தி, சிவனுக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். என்ன கேட்டாலும் அவருடனே கொடுப்பார். அங்கே திருமண கோலத்திலே இருக்கின்ற பொழுது தடுத்தாட்கொள்ள வந்த பொழுது பித்தாண்டு பேசுவார். உடனே சிவபெருமான் அவருக்கு அடியெடுத்து கொடுக்கிறார். பித்தாப்புற சூடி பெருமானே அருளாலா. அருமையான ஒரு திருவாரத்தை எங்களுக்கு கிடைத்தது
அவருடைய அந்த இவ்வாறாக அந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை நெறி, இந்த நாயன்மார்களுடைய வாழ்ந்து காட்டிய முறை எமக்கு எவ்வாறு பயன்படும் என்றால், அவர்களுடைய அந்த திருவாசகங்களை படிப்பதன் மூலம் எமக்கு நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு அது மிக இலகுவாக இருக்கும். அதனை ஆசிரியர் மிக தெளிவாக இந்த புத்தகத்திலே, இந்த நூலிலே காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்று பார்க்க 41வது பக்கத்திலே திருப்பொற்சுண்ணம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், திருப்பொற்சுண்ணம் மரணச் சடங்குகளிலே எடுப்பது வழமை. ஆனால் உண்மையிலே அவர் அதை குறிப்பிட்ட பின்னர் தான் எனக்கே தெரியும், சிவனை நீராட்டுவதற்காக திருமஞ்சன பொடி இடிப்பதற்கு பாடப்பட்ட பாடல் தான் திருப்பொற்சுண்ணம். அந்த திருப்பொற்சுண்ணத்திலே வரப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் அங்கே உதாரணத்துக்கு எல்லாம் போட்டு காட்டியிருக்கின்றார் 41வது பக்கத்தில். அந்த திருப்பொற்சுண்ணம் மரணச் சடங்குகளில் மட்டுமல்ல, ஆலயங்களிலே தீர்த்த திருவிழா நடக்கின்ற பொழுது அங்கேயும் அந்த திருப்பொற்சுண்ணம் இடிக்கின்ற ஒரு வைபவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்ததாக பக்கம் 45வது பக்கத்திலே நம்முடைய சிவ சின்னங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். விபூதி, உருத்திராக்கம். அப்போ அந்த உருத்திராக்கத்தை பற்றி மிக தெளிவாக, மிக இலகுவாக விளங்கக்கூடிய முறையிலே ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே உருத்திராக்கம் தோன்றிய வரலாறும், அதில் உண்மையிலே எனக்கு அந்த உருத்திராக்கத்தில் 1 முதல் 5 முகம் உள்ளது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இவர் அங்கே 21 விதமான முகங்கள் அந்த உருத்திராக்கத்திலே உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளோ அற்புதம்! சில எங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்களை எல்லாம் நாம் இங்கே பார்த்து அறியக்கூடிய ஒரு நிலைமை இந்த புத்தகத்திலே உண்டு. அது உண்மையிலே ஆசிரியருக்கு நாம் தலைவணங்க வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் தெரியாதவற்றை இவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த உருத்திராக்கத்திலே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற 2 பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதாவது நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். அதனை இந்த உருத்திராக்கம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதையே அங்கே சுட்டி காட்டியிருக்கார். ஒரு நாள் நான் அவருடன் இரவு ஃபோனில் உரையாடும் பொழுது இந்த கதை வந்தது. அப்போ உடனே அவர் சொன்னார், கேதீஸ், இந்த உருத்திராக்கத்தை வச்சுக்கொண்டு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை பற்றி நீங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா நீங்கள் என்னென்று அறியலாம் என்றார். நான் எப்படி என்று கேட்டேன். உடனே அவர் வாட்ஸ்அப்பிலே வீடியோ கால்லே வந்தார். ஒரு பாத்திரத்திலே தண்ணியை எடுத்து அதிலே அந்த உருத்திராக்க மாலையை தண்ணியில் படாமல் உயர்த்தி வைத்து கொண்டார். அது சிறிது தூரம் அவர் நான் கையை வடிவாக பார்த்தேன். அவர் கையை சுத்த இல்லை, அவர் கையை அப்படி தான் பிடிச்சிருக்கிறார். சரிதானே? அப்போ அங்கே அந்த தண்ணியில் முட்டாமல் இருக்கிற பொழுது சிறிது தூரம் ஆடிட்டு அப்படியே மணிக்கூட்டு வயசா, குளக் வயசா செய்ய ஸ்பீட்டாக சுற்றிச்சு. அப்போ அது குளக் வயசா சுத்தமாக இருந்தால் அது நேர்மறை, பாசிட்டிவ் என்று சொல்லி சொல்லுவார். அதாவது நேர்மறை எண்ணங்கள் உள்ளவர்கள் அந்த நீட்டிலே நல்ல எனர்ஜி உண்டு என்று சொல்லி சொல்றார். அது எதிர்மறையாக சுற்றுமாக இருந்தால் நெகட்டிவ் என்று சொல்லி சொன்னார். அதை நான் நம்பவில்லை. அவர் செய்து காட்டினார் வீடியோவில். அதன் பின்னர் நான் எனது வீட்டில் நான் என் கையாலே செய்து பார்த்தேன். அது உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அவருடைய. அடுத்து 48வது பக்கத்தில் இவர் அங்கே ஔவையாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அக்கா குறிப்பிட்டிருந்தால், அதாவது ஔவையார் எனக்கு ஒரே ஒரு ஔவையார் தான் தெரியும். அங்கே 5-6 வகையான ஔவையார் இருப்பதாக குறிப்பிட்டார். அதிலே கந்தன் கருணை படத்திலேயே ஔவையாருடைய அந்த பாடலையும் அங்கே எடுத்து காட்டுகின்றார். அதாவது அங்கே சொல்றார், பெரியது கேட்கும் அந்த வரியிலே பெரிது எது பெரிது. அப்போ எது பெரிதென்று கேட்கின்ற பொழுது ஔவையார் அப்படி அடுக்கா சொல்லிக்கொண்டு வர, நீங்கள் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் தெரியும். அதாவது 48வது பக்கத்திலே இருக்கு. அதில் கடைசியாக சொல்றார், எது மிகவும் பெரிது என்று சொல்லி கேட்டால் அதாவது சிவனுடைய உள்ளத்தில் இருக்கும் அடியவர்கள் தான் பெரிது. அடியவர்க்கு அடிமை ஆண்டவன். அடியவர் எங்க கூப்பிட்டாலும் அவர் உங்களுடன் வருவார். அடியவர்க்கு எளியவன் ஆண்டவன். அங்கே திருவண்ணாமலையிலே அதாவது என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை அடைய பார்க்கின்ற பொழுது அங்கே சித்தர்கள் கூட்டம் அங்கே நிறைத்திருக்கிறது. அவர்களை பொருட்படுத்தாமல் அவர் கூறார் நீரை. அதனாலே அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து சுந்தரரை பிரித்து வைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சிவபெருமான் சொல்றார்,
இடையப்பா நீ அவர்களை மதியாமல் வந்துட்டா அவர்கள் என்னையும் மதிக்க மாட்டார்கள். சிவனடியாருக்கு ஆண்டவன் அடிமை, பயப்படுவான். அதனாலே தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் பக்கம் 50வது பக்கத்தில் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். விளக்கமாக சொல்லியிருக்கிறார். திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி தெரியும். அவர் சமண சமயத்தில் இருந்தவர், பின்னர் சைவத்துக்கு மாறினவர். அவர் தமக்கையார் திலகவதியார் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அவருக்கு சூழ நோய் கொடுக்கிறார்கள். சமணர்கள் கடலிலே கட்டி கடலிலே விடுகிறார்கள், சுண்ணாம்பறையிலே அடைக்கிறார்கள். இப்போ இவ்வாறு அவருக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கின்ற பொழுது அங்கே சிவபெருமானை நினைத்து அவர் தேவாரங்கள் பாடுகிறார். அங்கே சூழ நோய் வந்த பொழுது கூட்டாயின வாரவில் அக்ககலி என்ற அருமையான தேவாரம் எங்களுக்கு பாடப்பட்டது. அதே போல சுண்ணாம்பறையிலே அவரை கட்டி 7 நாட்கள் வைத்திருந்த பொழுது மாசில் வீணையும் என்ற அருமையான தேவாரத்தை எங்களுக்கு தந்து அதன் மூலமாக அப்படியான கொடுமைகளை செய்தும் அந்த திருநாவுக்கரசர் அங்கே மீண்டபடியினால் சமணர்கள் அந்த 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 பாண்டிய மன்னன் அந்த சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாறி அரும்பெரும் தொண்டுகள் செய்து கோவில்கள் கட்டினான் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, பக்கம் 70 பிள்ளையார் தோற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். பிடியதன் உருகுமை. நான் விளக்கமாக அதை பற்றி என்றால் நீங்கள் புத்தகம் வாசிப்பதை மறந்துடுவீங்க. தொட்டு செல்கிறேன், நீங்கள் அதை வாங்கி உண்மையிலே இது ஒரு பொக்கிஷம், நல்ல பஞ்சாமிர்தம். அதை சுவைக்க சுவைக்க சுவையும். பஞ்சாமிர்தம் சாப்பிட சுவைக்கும், ஆனால் சுவர் வரும். இதை சாப்பிட்டால் அறிவு வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம். சரி, அப்போ இதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய அறிவு, ஆண்டவனை எப்படி நாம் தரிசிக்கலாம் என்ற ஒரு நிலைமை உருவாகும். பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா சுகர் வரும், அது உங்களை பொறுத்தது. அடுத்து பக்கம் 73 பெரிய புராணத்தை தொட்டிருக்கிறார். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை பற்றி அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு இந்த தருணத்தில் அவரை ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பாகம் 2 இந்த 63 நாயன்மார்களை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 3-4 வரிகள் கூடுதலாக அவர்களுடைய அந்த அற்புதங்கள் நிலைமைகளை எடுத்துக்கொள்வார் என்பதை அவரை படிவாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த பாகம் 2 அல்லது 3 வெளிவர வேண்டும். அந்த பெரிய புராணங்களிலே நாங்கள் சில தொண்டர்மார், சில நாயன்மார்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னென்றால், சிறு தொண்டர் சிவனடியாருக்கு உணவு படைத்தவர் சிறு தொண்ட நாயனர். பிள்ளைக்கரு சமயத்து அவர் நாங்கள் விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தனது பிள்ளையை தாய் பிடிக்க தகப்பன் அறிந்து மகவரிந்தூட்ட வல்லேன் அல்லேன். அப்போ அங்கே சிவபெருமான் இவருடைய அந்த பணியை சோதிப்பதற்காக கிளப்பிராமண வடிவம் கொண்டு வர்றார். அப்போ அவருக்கு பிள்ளைக்கரு வேணும் என்று குறிப்பிடுற பொழுது தமது மகனை, விளையாடி கொண்டிருந்த மகனை அழைத்து அதனை அறிந்து இப்போ யாராவது செய்வார்களா? இல்லை. இன்னொரு நாயனாரை பார்த்தீங்களாக இருந்தால் இயற்பகை நாயனர். இயற்பகை நாயனர் அவரை சோதிப்பதற்காகவும் இறைவன் அங்கே பிராமண வேடம் கொண்டு வருகின்ற பொழுது அவர் கேட்கிறார், தனக்கு உமது மனைவியை என்னுடன் அழைத்து என்னுடன் அனுப்பி வைக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். இந்த காலத்தில் அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? பெரிய நான் சொல்ல தேவை. ஆகவே இவர்கள் எல்லாம் அப்படியான அந்த மனம் பக்குவப்பட்டு விட்டது. அந்த மனத்தை பக்குவப்படுத்துவதற்கு தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேவார திருவாசகங்கள், இந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் படித்து அதன் மூலம் நம்முடைய மனத்தை அழுக்கை அகற்றி அவனுக்கு இந்த இடம் கொடுப்போம். அவன் வந்து குடியேறவன். அதுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை உண்டு. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றுகிறோம். அது 74வது பக்கத்தில் இவர் சிவபுண்ணியங்களான சரிய கிரிய யோக ஞானம் பற்றி குறிப்பிட்டிருப்பார். அப்போ இதில் நாமெல்லாம் அதாவது எங்களுடைய புத்திபூர்வமாக உணர்ந்து நாங்களாகவே உணர்ந்து செய்வதாக இருந்தால் அது மற்றவர்களுக்காக செய்யக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் செய்கிறதா அந்த சரிய கிரி, அதாவது சரிய தொண்டு தோடு ஆலயங்களிலே சென்று உங்களால் இயன்ற சரிய தொண்டுகளை செய்யலாம். புராணங்கள் இதிகாசங்களை வாசிக்கலாம், தேவார திருவாசகங்களை பாடலாம். அங்கே உளவார தொண்டு செய்வார். மண்ணையும் கல்லையும் ஒன்றாக மதித்து உளவார தொண்டு செய்தார் எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனர்.
அப்போ அங்கே ஆண்டவன் அவரை சோதிப்பதற்காக பொன்கள் புல்ல அப்படியே போட்டு போடுவார். அவர் எல்லாவற்றையும் தூக்கி ஒன்றாக கல்லையும் மண்ணையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒன்றாக பார்க்கின்ற அந்த ஒரு மன நிலைமை நமக்கு உருவாக வேண்டும். அந்த நிலைமையை தான் அவர் அங்கே பக்கம் 88 சொல்லி வச்சிருக்கிறார். அதே போல 81வது பக்கத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடந்த கதையை சொல்லியிருக்கார். அப்போ அந்த தேவர்களை காப்பதற்காக அந்த நஞ்ச உண்ட கண்டனாக மாறுகிறார். அதாவது அங்கே கூட இப்போ நான் படித்ததெல்லாம் அப்படியே தேவர்கள்ட்ட அந்த நஞ்சை போய் சிவபெருமான் எடுத்துனார், அமாவதியார் பிடிச்சாருன்னு தான் பார்த்தோம். ஆனால் இவர் இதுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் என்னென்றால், அங்கே விஷம் கொட்டின உடனே இவர் என்ன செய்கிறாரா, சுந்தரமூர்த்தி நாயனாரே அழைக்கிறார். சுந்தரர் ஃப்ரெண்ட் இல்லையா, சிநேகிதன், என்ன சொன்னாலும் செய்வார். அப்போ சுந்தரை சொல்ற, சுந்தரா போய் அந்த விஷத்தை எடுத்து வான்னு சொல்லி. நாங்கள் அப்படி நான் கேள்விப்படையில் இப்போ இவர் சொன்னதின் பிறகுதான் அது. ஆனால் அவர் ஆதாரத்தோடு சொல்கிறார் எல்லாம். இதில் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ, ஒரு எழுத்தாளன் ஒன்றை புத்தகமாக அல்லது பேரை எடுத்து எழுதுகின்ற பொழுது ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. அது அவற்றை தலையை வந்து பிடிக்கும். ஆகவே அவர் என்னத்தை சொல்வதாக இருந்தாலும் சில ஆதாரங்கள், எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறார். அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதே நேரம் அந்த 54வது பக்கத்தில் சைவ சித்தாந்தத்தை தொட்டி சொல்கிறார். சைவ சித்தாந்தம் நோமலா இந்த பதி பசு பாசம் என்ற அந்த அடியை கொண்டதுதான் அந்த சைவ சித்தாந்தம். பதி என்பால் இறைவன், பாசம் என்பது ஆன்மா, பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது கயிறு பற்று. இந்த மூன்றையும் சொல்றார். அதாவது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப்போர் பசுபாசம் அநாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம் பதி அணுகி பசுபாசம் நிலாவே. அதாவது பதி என்கின்ற இந்த இறைவனை பசு என்கின்ற நாங்கள், இந்த உயிர்கள் அந்த பதியை நாங்கள் பற்றுகின்ற பொழுது இந்த பாசத்தினால கட்டுண்டு இருக்கிறோம். மலங்கள் என்று சொல்லுவோம். அந்த மலங்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கே ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 விதமான மலங்கள் அங்கே எடுக்கப்படுகின்றன. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3லும் நாங்கள் சிக்கப்பட்டு சவிச்சு கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியில வரணும். வெளியில வந்தால்தான், அதாவது இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தினாலே படைக்கப்பட்ட இந்த மாயையில இருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். வந்தால்தான் நாம் இறைவனை, அதாவது பதியினை அடைய முடியும். அப்ப இந்த ஆணவம் கூடினவர் உங்களுக்கு தெரியும். சூரபத்மன் ஆணவம் கூடி கடைசியில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். லங்கேஸ்வரன் எவ்வளவோ வரங்கள் பெற்றவன், ஆணவம் கூடி. அப்ப இதுக்கு நான் படித்த ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது. அதாவது தீப்பெட்டியும் தீக்குச்சியும் உரசிக்கொண்டன, தீப்பெட்டியும் தீக்குச்சியும் உரசிக்கொண்டன, தீக்குச்சி எரிந்து விட்டேன். ஏன் அவருக்கு தொப்பி இருக்கு, தலைக்கணம் இருக்குன்னு, அப்ப அவர் எரிந்து விட்டார். ஆகவே இந்த சில பேர் சொல்லிவினம் இல்லை, அதாவது நான் இல்லாட்டா திருவிழா நடக்காது, நான் இல்லாட்டா சுவாமி காவ மாட்டேன், நான். அப்ப இந்த நான் என்ற ஒன்று அகங்காரம் இருக்கும் வரையும் நமக்கு ஆண்டவனை நெருங்குவதற்கு தகுதி இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். எப்பொழுது அந்த தலைக்கணம் நீங்குகின்றதோ, அந்த ஆணவம் நீங்கி கண்ம வினைகள், கண்ம வினை, இப்ப நாம் இந்த பிறவியிலே அரிதுமா, அதாவது கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல சுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். அப்ப மனித பிறவி எத்தனையோ பிறவிகளை கடந்து நாம் மனித பிறவியிலே வந்திருக்கோம். அப்ப இந்த மனித பிறவியிலே நாங்கள் செய்யக்கூடிய, அதாவது விலங்குகள், பறவைகள், இந்த ஒரு ரவி 2 மனங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு கண்ம வினைகள் என்றே இல்லை, தெரியாது. ஒரு மிருகம் இலகுவாக விளக்கமாக கூறியிருக்கார் புத்தகத்தில். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து கொல்லுமாக இருந்தால் அதுக்கு தெரியாது, இது கொல்லலாமா கொல்லக்கூடாதா, நல்வினையா தீவினையா. ஆனால் எங்களுக்கு மனித பிறவி, ஏன் மனிதன் ஒரு அறிவு இருக்கு, பகுத்து அறி, பகுத்தறிவு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த பகுத்தறிவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மிருகங்கள் மாறியே இருக்கிறோம். அதை விட்டு வெளியில வரணும். பகுத்தறிவு என்னத்தை செய்தாலும் அதில் நன்மை இருக்கா, தீமை, நல்வினை தீவினை. இப்போ நாம் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அங்கே என்ன சித்திரபுத்தினர் கணக்கு வச்சிருக்க. நாங்கள் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மறுபிறவி கோட்பாட்டிலே நம்பிக்கை உள்ளவர்கள், ரீஇன்கார்னேஷன், மறுபிறவியில நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் செய்த அந்த பாவ புண்ணியின் பலனாக இங்கே இந்த பிறவியில வந்து பிறந்திருக்கிறோம்.
அப்போ இங்கேயும் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் நம்முடைய பாவ வினைகள் கூடிக்கொண்டு போகும். அங்கே சித்திர புத்தினரார் கணக்கு போட்டு வைப்பார். நாங்கள் போடுற கணக்கு வர, அவர் போடுற கணக்கு வர. ஜமதர்சன சாசனம் இப்போ சொல்கிறாரு, அவர் வந்து இங்கே தட்டி கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ இங்கே எங்களுக்கு ஆல்ரெடி அங்கே எங்களுக்கு ஒரு மூட்டை இருக்குது. அப்போ நாங்கள் இந்த பிறவியிலும் கூடுதலான பாவ வினைகளை செய்கின்ற பொழுது அந்த மூட்டை பெருகி கொண்டு போகும். ஆனால் அதில் என்னென்ன சொல்கிறாரு என்னென்றால், நீ ஒரு ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு, உணவில்லாதவனுக்கு ஒரு உணவை கொடுக்கின்ற பொழுது அந்த இவ்வளவு இனம் இப்படி வருகிறது. அன்னதானம் மிகப்பெரியதான். இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான் ஒருவன். டாக்டரே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட கையில் விழுகிறோம். அங்கே அந்த டாக்டர் உங்களுக்கு இறைவன் நேரடியாக வருவதில்லை, மனிதர் மூலம் இன்னொரு மூலம் தான் உங்களுக்கு காட்சி, இன்னொரு வகையாகத்தான் வருவான். அப்போ அந்த டாக்டர் அந்த இடத்துல உங்களுக்கு கடவுளாகும். ஒரு பசித்தவன் உணவு கேட்கின்ற பொழுது நாங்கள் கொடுக்கின்ற பொழுது கடவுளே நீங்கள் என்று பசியை தீர்த்தாயின்னு சொல்ல. அப்போ அவர் அந்த இடத்துல அவனுக்கு நீங்கள் கடவுள், மனிதனும் தெய்வமாகலாம் என்ற அந்த நிலைமை அங்கே உருவாக்குறோம். ஆகவே அதுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். அதாவது இந்த கண்ண வினைகளை ஒழித்து, ஆணவத்தை ஒழித்து, இந்த பந்த பாசங்களில் இருந்து விடுவார். அதுக்கு என்ன வழி என்று கேட்கிறார் என்றால் அவர் சொல்றார், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, சித்தர்கள், முனிவர்கள் காட்டிய வழிகள், அந்த வழிகளை நாம் பின்பற்றி அந்த வகையில் நாம் அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைமையை இந்த புத்தகத்திலே விளக்கமாக மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இறுதியாக அடியவர்கள் இன்றி ஆண்டவன் இல்லை. இப்போ நாம் ஆண்டவனை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அடியவர்களை பின்பற்றுவோம். அடியவர்கள் மூலம்தான் நாங்கள் அங்கே இறைவனை அடையலாம். சிறந்த ஒரு உதாரணம் அதில் போட்டிருக்கிறார், பக்கத்தை நான் மறந்துட்டேன். அதாவது இப்போ ஒரு பசுவும் கன்றும் இருக்குன்னு சொன்னால் அந்த பசுவை இழுக்கிற முடியாது. ஆனால் நான் அந்த கன்றை தூக்கி கொண்டு போனால் பசு பின்னாலே ஓடி வரும். சிறந்த ஒரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கிறேன். அதே போல் நாம் அந்த சமயகுரவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் சொன்ன அந்த வழி அவர்களை பின்பற்றினால் ஆண்டவனை அடையலாம் என்ற ஒரு நிலைமையை இங்கே மிக மிக விளக்கமாக சிந்தித்திருக்கிறார். அப்போ நாம் அந்த அடியவர்களை நிந்தித்தால், அடியவர்களுக்கு நாங்கள் ஏதாவது பாவம் செய்தால் ஆண்டவன் எங்களை தண்டிப்பானே தவிர அடியவனே அல்ல என்பதனை மிக தெளிவாக கூறிக்கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த இல்வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டுதான் இவை எல்லாற்றையும் செய்யலாம். அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்று சொல்லப்படும். அந்த இயல்புடைய மூவர் யார் என்று கேட்டீங்களாக இருந்தால், அதாவது எங்களோட வாழ்க்கையில 4 படிமுறைகள் இருக்கு: பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்ப அந்த பிரம்மச்சாரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த மூவருக்கும் இல்வாழ்வான் தனது கடமைகளை ஒழுங்காக செய்வானாக இருந்தால் அவன் வானுரையும் தெய்வத்துக்கு எடுத்து செல்லப்படுவான் என்று கூறி, அந்த வகையில் இந்த நூலை சிறப்பாக ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஒழுங்கமைப்பிலே வடிவமைத்து தகுந்த ஆதாரங்களுடன் அதனை ஒரு நிறைவான ஒரு புத்தகமாக மாற்றி எங்கள் முன் இன்றைய தினம் அறிமுகமாக வெளியிடுகிறார். இதனை எல்லோரும் வாங்கி அதனை பயன்படுத்தி, அது மட்டுமல்லாமல் நூலாசிரியர் அவர்களுக்கு ஒரு ஒத்துணையாக, ஒரு துணையாக, அவருடைய வளர்ச்சியை மென்மேலும் வளர்த்து கொள்வதாக எல்லோரும் அவருக்கு உதவி செய்து அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டி, இன்றைய தினம் இந்த உரையை ஆற்றுவதற்காக எனக்கு சந்தர்ப்பம் அளித்த நூலாசிரியர் புஷ்பநாதன் அவர்களுக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தந்தையா கேதீஸ்வரன் அவர்கள் ஆய்வுரையை மிக சிறப்பாக வழங்கியிருந்தார். அவர் ஒரு பிரபல்ய ஆசிரியர் என்பதை அவரின் 30 நிமிட ஆய்வுரை மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பாகம் 1, 2, 3 என எதிர்பார்ப்புகள் என்று சொன்னதுடன் அடுத்த பாகங்களில் 64 நாயன்மார்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டார். பொதுவாக நாங்கள் யாராவது நடித்தால் பிரச்சனையில் மாற்றப்படுவோம். ஆனால் நமது எழுத்தாளர் பக்திமானாக நடித்ததால் ஆன்மீகவாதியாக மாறியுள்ளார். இதான் முதல் தடவை நான் கேள்விப்படுகிறேன். நடித்ததால் முன்னேறி சொல்லி இல்லை நான் பார்த்தேன். மற்றது அன்பு கருணை இல்லாத உலகத்தில் புஷ்பம் என்ற பூ குப்லான் மண்ணில் மலர்ந்தது என்பதனை ஆய்வுரை வழங்கிய தந்தையா கேதீஸ்வரன் அவர்கள்
சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பாமர மக்கள் கூட இந்த நூலை படிக்கக்கூடிய விதத்தில் எளிமையாக அமைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவருக்கு எமது நன்றிகள் மீண்டும். அடுத்ததாக எழுத்தாளரின் அன்பு நண்பர் கவிஞர் அப்புத்துரை ஜெகன் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் தனது வாழ்த்துரையை இங்கே வழங்கியிருக்கின்றார். அதை இப்பொழுது பிரபல ஆசிரியர் சுதாகரன் அவர்கள் வழங்குவார். இங்கு குழுவிலிருக்கும் அத்தனை தமிழ் உறவுகளையும் எங்களோடு அழைத்துக் கொண்டு ஒரு இனிய பொழுதாக அன்னை தமிழுக்கும் அன்னை தமிழ் உறவுகளுக்கும் இந்த இனிய பொழுதான நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை நெஞ்சங்களையும் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு எனது சிறு வாழ்த்தினை முதலில் தெரிவித்துக் கொண்டு ஜெகனண்ணாவின் வாழ்த்துரைக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். நூல் வெளியீட்டு விழா நாகரத்தினம் புஷ்பநாதன் என்று கூறப்படுகின்ற அன்பு அண்ணன் புஷ்பா அண்ணாவினுடைய ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 என்கின்ற அருமையான ஒரு பிரசவ விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வம் என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த குழந்தை செல்வத்தை நாங்கள் பெறுவதற்கு 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திலே ஒரு குழந்தையினை கையில் ஏந்துகின்றோம். அதே போன்று ஒரு நூலானது வெளியே வர வேண்டுமே ஆனால் ஒரு பிரசவத்துக்கு ஈடான ஒரு தாய்மார்களுக்கு தாய் குலத்துக்கு தெரியும். அந்த பிரசவத்தினை நாங்கள் அடைகின்ற போது எத்தகைய இடர்களை சந்தித்திருப்போம் என்று பல இடர்களை சந்தித்து அந்த குழந்தை கையிலே வருகின்ற போது எவ்வாறு மகிழ்வாக அத்தனை துன்பங்களை நீங்குகின்றதோ அதே போன்ற ஒரு உணர்விலே இன்று ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 என்பதனை பிரசவ விழாவாக அண்ணன் புஷ்பா என்று கையில் எடுத்திருக்கின்ற இந்த நூலுக்காக அவரை வாழ்த்தி வணங்கி அவரை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் உண்மையில் புஷ்பா அண்ணாவை எங்களுக்கு அறிமுகம் செய்த எங்கள் அன்பு அண்ணன் ஜெகனண்ணாவுக்கு இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மனித வாழ்வின் தேவை அதிகரிக்கத்தான் தேடல்கள் அதிகரிக்கின்றன. எனவே இன்றைய சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆன்மீகம் சம்பந்தமான அறிவும் புரிதலும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலேயே இன்று ஆன்மீக தேடல்கள் என்கின்ற அற்புத நூல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த புரிதலுக்கு தேவையான காலகட்டத்திலே தான் அவர் இங்கே சொல்லியிருந்தார். சிறப்புரை வழங்கிய அன்பு அக்கா சொல்லியிருந்தார். அதே போல ஆய்வுரை செய்த அன்பு ஆசான் சொல்லியிருந்தார். பலவிதமான கருத்துக்களை உங்களுக்கு ஆதாரத்தோடு இங்கு நிரூபித்து சென்றிருந்தார்கள். இங்கே சமூக சமய தத்துவ கருத்துக்களை கொண்டு புஷ்பா அண்ணாவினுடைய இந்த ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 வெளிவந்திருக்கின்றது. இதனை இந்த எழில்மிகு ஈழ திருநாட்டிலே மிகவும் எளிமையும் அழகும் சிறந்த கூப்பிளான் மண்ணிலே அவதரித்து இன்று புலம்பெயர் தேசமான பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டு இந்த நிற்பதற்கு இருப்பதற்கு நடப்பதற்கு நேரம் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இன்று இந்த நூலினை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் என்றால் அந்த கஷ்டங்களையும் தாண்டி அவர் இந்த ஆன்மீக தேடல்களில் அவர் கொண்ட பற்றுத்தான் காரணம் என்று இங்கு அடித்து சொல்ல விரும்புகின்றேன். ஒருவருக்கு விருப்பம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அத்தனை விடயங்களையும் வென்றுவிடலாம். நேரம் இல்லை என்கின்றதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்போது புஷ்பா அண்ணாவோடு தொடர்பு எடுத்தாலும் உண்மையில் அவர் எங்களோடு உரையாடுகின்ற நேரமெல்லாம் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே கதைத்துக் கொண்டிருப்பார். எனவே நிற்க இருக்க நடக்க நேரமில்லாத இந்த காலத்திலே இந்த ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 தந்த எங்கள் அன்பு அண்ணனுக்கு மனப்பூர்வமாக உங்கள் அனைவர் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் கூறிக்கொண்டு இன்னும் பல ஆன்மீக எங்களுக்கு தேவையான இந்த தேடல்களை அவர் தேடி தேடி ஆசாக்கி அன்பண்ணன் கேஸ்வரன் கூறியது போல் ஆதாரத்துடன் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தேடல்களை
எமக்கும் எம்மை தாண்டி வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு தருவார் என்று அவரை வேண்டிக் கொண்டு எங்கள் அன்பு அண்ணனின் வாழ்த்துக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். கவிஞர் அப்புத்துறை ஜெகன் சுவிஸ் நாட்டிலிருந்து ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 என்ற நூலை எழுதி வெளியிடுவதன் ஊடாக தனக்கு மட்டுமல்ல எங்கள் குப்பளான் கிராமத்துக்கே பெருமை சேர்த்துள்ளார் என் அன்பு நண்பன் புஷ்பா. எனக்கு ஒன்றேன், உண்மையிலேயே அத்தனையும் மிக கனதியான விடயங்களை தாங்கி நிற்கின்றது. நானே அதன் முதலாவது வாசகனாக இருக்கின்றேன். உண்மையிலேயே அத்தனையும் மிக கனதியான விடயங்களை தாங்கி நிற்கின்றது. எல்லோரும் புரியும் வகையில் எழிலுடனும் அழகுடனும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் அமைத்துள்ளமை புஷ்பாவின் திறனுக்கேயான ஒரு அடையாளம் என நான் எண்ணுகின்றேன். நீண்ட காலமாகவே அவனுக்குள்ளே இருந்த திறமை காலம் கடந்தேனும் இப்போ வெளிவந்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருகின்றது. மேலும் இந்நூலை தொடர்ந்து பல நூல்கள் படைக்க வேண்டுமென்ற அன்பான வேண்டுகோளோடு இந்நூலுக்கு தொடர இருக்கும் நூலாக்கத்திற்கு எனது அன்பான இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறுவதோடு பாராட்டி மகிழ்கின்றேன். என்றும் உன் வளர்ச்சியில் பெருமை கொள்ளும் உன் அன்பு நண்பன் ஜெகன் அப்புத்துறை சுவிஸ். நன்றி சுகுநாதன். அவர் ஒரு பிரபல்ய பேச்சாளர் என்பதனையும் அவருடைய வாழ்த்துறையில் அறிந்து கொண்டோம். அவர் வழங்கிய கவிஞர் அப்புத்துறை ஜெகன் அவர்களின் வாழ்த்துறையில் எழுத்தாளரும் அவரும் எவ்வாறு நெருங்கிய நண்பர்களானார்கள் என்பதனையும் அறிய முடிந்தது. புஷ்பா அண்ணா அவர்கள் இவ்வளவு பிஸியான காலத்திலையும் இந்த புத்தகத்தை எழுதியதற்கு சுகுநாதன் அவர்கள் நன்றியை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக மதுரகவி மோகனநாதன் செல்லையா யாழ்ப்பாணம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார். அதனை பிரபல்ய பேச்சாளர் சுகுநாதன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார். லண்டன் புஷ்பா என்ற நாகரத்தினம் புஷ்பநாதனின் ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 என்ற நூலின் வெளியீட்டு விழாவில் மதுரகவியின் வாழ்த்துக்கள், அவற்றிலிருந்து சிறு துளிகள். அவர் சிறு துளிகள் என சொல்லிவிட்டு இங்கே நீண்டதொரு வாழ்த்தினை அனுப்பியிருக்கின்றார். இதனை பார்க்கின்ற போது புஷ்பா அண்ணாவுக்கும் மதுரகவிக்கும் இடையிலான அந்த பாச பிணைப்பினை உணர முடிகின்றது. ஆன்மீகம் என்ற அரும் பொக்கிசம் அண்டம் கண்ட ஆழ்கடல்கள் சமுத்திரங்கள் என்னும் நீர்பரப்பு மற்றும் நிலப்பரப்புக்கெல்லாம் அப்பாலாய் அமைந்த வெளியாய் அணுவிலும் அணுவாய் தண்ணிய காணாது அணுவிற்கு சிறிதாய் அண்டத்தின் பெரிதாய் ஆனது. இத்தகைய ஆன்மீகத்திலும் குறைநிலை காலம் தோறும் உண்டாகியே வருகின்றது. விஞ்ஞானம் தேயும் போதெல்லாம் உலக முரண்பாடுகளில் மூழ்கி அழிவுக்கு காலெடுக்கின்றது. அத்தகைய நேரங்களில் அனுபூதிகங்கள் தோற்றம் பெற்று ஆன்மீகத்துக்கு நீர் பாய்ச்சி அனைவரையும் காக்கின்றது. அவர்களின் பணி பெரும் பொழுதுகளில் அறிவு படிப்பிலும் அதன் விளைவு ஆன்மீகம் சார் வளர்ச்சியை எழுச்சியை ஏற்படுத்தி செல்வதை சமூகம் உணர்ந்து கொள்கின்றது. இத்தகைய நெறியானது தீண்டப்படுவதும் தெய்வீகம் சேர உணர்த்தப்படுவதும் அறப்பாற்பட்டது. ஆன்மீகம் கடந்த அறிவியல் கடந்தவர்களும் ஞானசீலரே. அவர்கள் அணுவிற்கும் அணுவாய் பெரிதாய் பெரிதிற்கும் பெரிதாய் பெருக்கெடுக்கும் நுண்மைக்கும் அடங்கா பெருநெறி இது. சொல்லப்படவும் கொள்ளப்படவும் அவ்வப்போது ஞானத்துக்கு ஆசிரியர் தோற்றம் பெறுவது இயற்கை. தனக்கு நிகரில்லா தலைவனை தான் உணர்த்தும் நமக்கு உணர்த்தும் புனித செயல் என்பது சாமானியர்களால் ஆவது அல்ல. இங்கு அறிவு என்ற நிலை கடந்துவிட்ட போது மேலோங்கி வரும் ஞானம் ஊற்றெடுப்பதை காணலாம். ஆன்மீக தேடல்கள் பாகம் 1 என்ற நூல் மிக அழகாக அச்சிடப்பட்டுள்ள தன்மையை முதன்மையாக குறிப்பிட வேண்டும். 114 பக்கங்களில் அமைந்த கையடக்க பதிவு மொத்தம் 32 தேடல்களை ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். இவர் ஒவ்வொன்றும் முன்னிய பலம் பொருட்டும் முன்னிய பலம் பொருளான பிள்ளை புதுமைக்கு புதிதான
பெற்றனையே பாட்டு தலைவனாக கொண்டு அமைந்திருக்கின்றது. யாரேனும் தேடியும் காணாத அவர் சுட்டு தலைவன் மாலரியா நான்முகனும் காணா சோதி வடிவானவனின் கண்முன் காட்டுகிறார் வண்ணன் நான்முகன் காணார் சீர்வான சேவடி இவரால் போற்றப்படுகிறது. புஷ்பாவின் முதற்படியே முழுமுதற் கடவுள் சிவன் என்ற சிந்தனையில் உதிக்கின்றது. இங்கு விஷ்ணுவை ஒப்பிட்டு ஒப்பில்லாத உயர்ந்த தலைவனான சிவனை வெளிப்படுத்தி நிற்கின்றார். இதிகாசங்களில் பாட்சென்றும் புராணங்களின் விடயம் சமய இலக்கியங்கள் செப்பனிட அறிவோடு ஆன்மீகம் கலந்திருக்க வேண்டும். இவை இரண்டுமே புஷ்பாவிடம் நிறைந்துள்ளதை காண முடிகின்றது. அவரவற்றை கரைத்தும் குடித்தும் தன்மையினால் தான் தன் நூலின் முன் பக்கத்திலேயே காட்டிவிடுகின்றார். இரண்டாம் தேடல் மிக நல்ல வீணை தடவி வந்து தெய்வங்களை இசைக்க கருவிகளோடு இணைத்து காட்டுகிறார். இவை இளமான அறிவு கருவூலமாகின்றது. மூன்றாம் தேடல் விஷ்ணுவின் சுதர்சன் சர்க்கம் பற்றி அமைகின்றது. அறிந்தும் அறியாத அற்புதங்களை இங்கே வாசிக்கலாம். நாலாவது தேடல் சிவலிங்கம் பற்றிய ஒரு ஆன்மீக தெளிவு அலசப்படுகிறது. புஷ்பா தன் ஆன்மீக தலைவனை அங்கே வெளிப்படுத்தி நிற்கின்றார். அடுத்த தேடலில் பல்லுரை மன்னியரோடு ஒப்பிடும் அடைவு அனைவரும் அறிய வேண்டியது. இப்படியே இனிய சுவை குன்றாது 32 தேடல்கள் தேன் போல திகட்டி தந்துள்ளார். புஷ்பா ஒரு ஆன்மீக கடல், அற்புதமான அறிவூற்று. இவரால் ஏராளம் விடயங்கள் பல்கி பெருகி உள்ளன. இவை நன்னெறி காட்டும் பொக்கிஷங்கள். இவையெல்லாம் சிறிய சந்ததி நல்வழி எட்டும். புஷ்பாவின் புத்தகங்களுக்கு முதலிடுவது நன்னெறிக்கான கட்டுமானம் ஆகும். புஷ்பாவை வாசிக்க அவர் நூல்களில் முதலிடுங்கள், நல்ல சமூகம் உருவாகும். அன்புடன் அன்புள்ள மதுரகவி மோகனநாதன் செல்லையா, யாழ்ப்பாணம், இலங்கை. நன்றி. மதுரகவி மோகனநாதன் செல்லையா அவர்களின் வாழ்த்துறையை சுகுநாதன் பிரபல்ய பேச்சாளர் வாசித்து தொகுத்தளித்திருந்தார். இதுவரையும் அவர் பேச்சாளர் என்பது மட்டும்தான் நமக்கு தெரிந்தது. இப்பொழுது அவர் சிறந்த வாசிப்பாளர் என்பதையும் கூறியுள்ளார். திருமதி ஜெயபாணி புஷ்பநாதன் அவர்கள் முதல் பிரதியை கொண்டு வழங்க இருக்கின்றார். திருமதி சுகுணா ரத்னபாலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அடுத்ததாக சிறப்பு பிரதி கந்தையா ரவீந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த சிறப்பு பிரதியை ராமதாஸ் முத்துசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த சிறப்பு பிரதிநிதியை கனகசபை கணேசலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலம் கணேசலிங்கம் அவர்களை சிறப்பு பிரிவுக்காக அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிக்காக பாலசுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு
பிரதிக்காக நாகரத்னம் லோகநாதன் அவர்களை திருமதி நாகரத்னம் லோகநாதன் அவர்களை அழைக்கிறோம். இவர் எழுத்தாளர் அன்பு அண்ணா சுவிசிலிருந்து வந்துள்ளார். அடுத்ததாக சிறப்பு பிரதிக்காக அமுதலிங்கம் குகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். போட்டோ எழுத்தாளருடன் செல்ஃபி எடுக்கிறது. சிறப்பு பிரதிக்காக ரகுநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இது திருமதி திருமதி மகேந்திரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு பிரதிக்காக அடுத்ததாக ஸ்ரீ அவர்களை அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நூலை வாங்குவதற்காக தற்பொழுது பேர் அழைக்கப்படாத அனைவரையும் அழைக்கின்றோம்.
அன்பு வணக்கம். மண் வாசனையோடு இன்று அண்ணாவினுடைய ஆன்மீக தேடல்கள் பாகம் ஒன்றைக்கு அற்புதமாக ஆளுமையாக தலைமையேற்று இவ்விழாவினை நேர்த்தியாகவும் சீராகவும் நடத்தி தந்த அன்பு தம்பி கமலஹாசன் மகாலிங்கம் அவர்களுக்கு மதிப்பளித்தல் இப்போது நடைபெற இருக்கின்றது. அந்த மதிப்பளிப்பினை இன்றைய கதாநாயகனும் நூலாசிரியருமான எங்கள் அன்பு அண்ணன் புஷ்பாவும் அவருடைய அன்பு துணைவியார் என்றும் ஒருவருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய துணை இருக்கும். அந்த வகையில் அன்பு அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து இப்போது தலைமைக்கு மதிப்பினை அளிப்பார்கள். நன்றி. அடுத்ததாக நமது எழுத்தாளர் புஷ்பா அண்ணாவின் பழைய மாணவர்கள் பொன்னாடை போட்டு எழுத்தாளரை கௌரவிப்பார். அடுத்ததாக திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு எழுத்தாளர் அடுத்ததாக கந்தையா கேதீஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அடுத்ததாக ஸ்ரீதரன் வைரமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக அஞ்சு ராமநாதன் அவர்களை அன்புடன் மன்னிக்கவும், அஞ்சு ராமநாதன். அடுத்ததாக சுதாகர் அவர்களை எழுத்தாளர் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்.
விழாவின் கதாநாயகன் புஷ்பானா அவர்கள் ஏற்புரையை வழங்குவார்கள். எல்லாருக்கும் மைக்கில் கழிச்சு பழக்கம் இல்லை. சிலோட சத்தம் பெரியெல்லாம் கையை காட்டுங்கோ. இதுக்கு மேலே எனக்கு இந்த மைக்கில் கழிச்சு பழக்கம் இல்லை. அப்படி நின்று கழிச்சுமையா பழக்கம் இல்லை. இல்லை ரெண்டு கால் நடுங்குது. என்ன சொல்ல அருமையா எல்லாம் இதை சொல்லிச்சுன்னா உண்மையாக எல்லாம் ஜாம்பவான்கள். இப்போ உங்களுக்கு தான் இல்லை புதுசே தவிர மிக திறமைசாலி. கமல் எல்லாம் தலைமுறை இருந்ததும் மற்றது திருமலக்கா பற்றி நான் சொல்ல தேவையில்லை. மிக திறமையான கவிஞர் எல்லாம் கல்லூர் பண்ண சொல்லலாம். அருமையாக எல்லாம் சொல்லிச்சு. மற்றது சூனா தரம் கேதிஸ் மற்ற பெரியாக்களை சொன்னது கேதிஸா பெரியாக்கள் இனிமேலுக்கு கேதிஸுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு கலைக்கணும் இல்லை. இனிமேலுக்கு ஆய்வுரைக்கு வரை சொல்லி அருமையாக அலசி ஆராய்ச்சி எல்லாம் அப்படியெல்லாம் செய்திருந்தார். மற்றது உண்மையாக வந்திருந்த எல்லாருக்கும் நாங்களுமே ஒரு நூல்வெளியீட்டு விழான்னா உண்மையாக ஒரு 20 பேர் அதான் வைக்கும். 20-30 பேருக்கு மேலே வாரையிலும் 20 பேர் வந்தாலும் பெரிய வச்சு உண்மையாக இது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாருக்கும் இப்படியெல்லாம் வந்து அது உண்மையாக இது எல்லாத்துக்கும் ஆன்மீகம் என்று சொல்லி உங்களை இப்போ ஆன்மீகத்தில் பார்க்க போனால் உங்களை எல்லாரையும் கூட எந்த வயசு 15 தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு தான் நான் ஒரு திருப்பம் கொண்டு வந்தது. ருச்சி ரவீந்திரன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ரவி நான் சொல்லியிருந்தேன். அவரால் இந்த நாடகம் ஒன்று நடிக்க வழிக்கிட்டு தான் அது கடைசியாக அந்த உடுப்பு போட்டதோட அதில் போலிச்சாமியார் தான் நடித்தேன். அதில் அந்த நாடகம் பார்த்தவங்க இப்போ நீலச்சாமியார் தான் என்ன கூப்பிடுவாங்க. லூசியம் பார்க்க வந்து அது நடிச்சுனாங்க. அந்த கட்வெட்டியில் அப்படி ஒரு போலியாக தான் செய்தது. ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் தெரியல ஒரு சேஞ்ச் உண்டு. திருவாசகத்தில் கோட் பண்ணியிருக்கிறேன். அந்த நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்தன்னு சொல்லி திருவாசகத்தில் ஒரு வரி இருக்குது. கிட்டத்தட்ட அதுவுமே இந்த வாழ்க்கையிலும் அது பலிச்சிருக்குது. அதுதான் மற்றது சிலர்கள் நான் அந்த வாசிக்கிறது சரியான குறைவு. ஆனால் கேட்கிறது அவங்க அந்த புலவர் கீரன் மற்றது சண்முகவேல் என்று சொல்லி சண்முகவையன் திருவாரூர் ஆதீனத்தை சேர்ந்தார்கள். சௌரிராஜன் அவங்க மிகப்பெரிய பேச்சுகள். அந்த பேச்சு கேட்டால் நீங்களே எழுதுவீங்கள். அப்போ வந்து எல்லாம் புட்டு வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எங்கள் சைவத்தில் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு அதெல்லாம் நான் 2-3 பாகங்கள் எழுதலாம் நினைக்கிறேன். மற்றது நிறைய விஷயம் சமயத்தில் எல்லாம் இப்போ சொல்ல போனால் நாங்கள் இந்த சிவபுராணம் பாடைக்குள்ளே எல்லாம் ஒரு வரி இருக்குது. அந்த மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் பெயர். அப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் ஒரே வரிசையாக அந்த வெளியாக முடிக்கணும் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ எப்படி சொன்னால் பேர் நான் இப்போ தாஸ்ரீ ரவி ஜெகதீஷன் கூட நான் கூப்பிட்ற மாதிரி இல்லை. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா அப்படி சிவபெருமானை அப்படி கூப்பிடுவோம். அது ஒவ்வொரு பெயராகும். அப்போ நாங்கள் அந்த ஒரு கருத்து இல்லாமல் சும்மா தெரிஞ்சோ தெரியாமலோ சும்மா அப்படியே பாடிக்கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பிள்ளை சிவபெருமான கூப்பிடக்குள்ள பேர் தனித்தனி பேர் அவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ஒவ்வொரு பேராக சொல்லி கூப்பிட வேணுமா என்ற இதில் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய சமயத்தில் நிறைய விஷயங்கள் மேலே தூக்கி நிற்குது. இப்போ நான் கேட்டதில் கடைசியாக கேட்டதில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் எல்லாரும் பண்ட தமிழர் முந்தையெல்லாம் இயற்கையை கும்பிட்டதுன்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நான் பிள்ளைன்னு சொல்லல. ஆனால் தமிழன் மிகப்பெரிய நல்லவன் எல்லாம் சொல்லி வல்லவன். கிட்டத்தட்ட தமிழரும் சிவனும் உண்டு. தன் பெருமை தான் அறியா தன்மையாளன் சிவனை சொல்கிறது. நாங்கள் தமிழர் உண்மையாக அப்படிதான். எங்களோட பெருமை எங்களுக்கு தெரியல. நாங்கள் இந்த இயற்கையை கும்பிட்டதுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் நல்லா தான் சொல்கிறோம். ஆனால் இயற்கையில் நாங்கள் ஒரு காலம் யோசிச்சு பார்த்தா இயற்கை ஒரு சடப்பொருள். இந்த சூரியன் சொன்னால் சூரியன் ஒரு சடப்பொருள். சூரியனுக்கு தெரியும். ஆனால் கும்பிட்டது வந்து சூரிய தேவனை. சூரியனுக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறவரால் நீங்கள் அதை எங்கே பார்க்கலாம் என்றால் கோயில் நவக்கிரகங்கள் வழியை பார்த்தீங்கள் என்றால் அங்கே இப்போ சூரியன்னா சும்மா ஒரு வட்டம் போட்டு இல்லை. அல்லது கிரகங்கள் இருந்தால் உருண்டையாக இல்லை. அதுக்கு ஒரு ஆளின் உருவம் போட்டு வச்சிருக்கு. அது அதிதேவதை என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் கும்பிட்டதுமே அதிதேவதையை தான் கும்பிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இயற்கையை கும்பிட்ற மட்டும் நினச்சி கொண்டிருக்கோம். எல்லா கோயில் வழியும் அப்படி இருக்குது. ஆனால் நாங்களாம் உண்மையாக அவதானிக்க இல்லை. தமிழும் அப்படித்தான். சைவத்திலும் கொட்டி கிடக்குது உண்மையான விஷயங்கள். நாங்கள் புலமை இல்லாமல் அதை அறியாமல் இருக்கிறோம். அதனை அடுத்த 2-3 பாகத்தில் கொண்டாம். நன்றி. அப்படி நிறைய உண்மையாக இருக்குது. மற்றது ஒரு உண்மையாக ஃப்ரெஞ்சு ராவி வந்து இந்த வாழ்க்கையில் நிறைய மிக திருப்பத்தை கொண்டு வந்து வரால். அது எங்களுடைய குப்லான் மன்றம்னு சொல்லி நாங்கள் வந்து வச்சுருந்தது. அதில் வச்சுட்டு ஒரு மலத்தை அங்கே பார்த்தாங்க. அதில் வந்து உண்மையாக கொஞ்சம் உடைஞ்சு போயிருந்தேன்.
அப்போ இந்த ரவி அதில் இருக்கிறார். அவருக்கு உண்மையாக என்னன்னு தெரியல, அந்த ஆட்களை அப்படி என்ன தெரியல உண்மையாக என்ன பிள்ளைய ஒன்று இருந்ததை அவர் கண்டுபிடிச்சு சொன்னவர். புஷ்பா நீ சும்மா அந்த குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டாத வெளியில் வா, உன்னால் நிறைய செய்யணும்னு சொல்லி அது அவர்கிட்ட வாய் முட்டம் என்னவோ தெரியல, அவரை சப்போர்ட் பண்ணவர். அதால் நான் எடுத்து இந்த இது அந்த 2009 நிறைய குடும்பங்கள் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஜெகதீஷ் இருக்கிறார், பாலாண்டு இருக்கிறார், தாஸ், குணராஜ் இருக்கிறார். எல்லாரும் உண்மையாக தனித்தனி முறையில் கேதி அப்படி சியாமலம் அப்படி எல்லாரும் வந்து உண்மையாக தனித்தனி சுஜாதா இருக்கிறார். அப்படி எல்லாரும் வந்து நான் தனித்தனி குடும்பங்களோடு செய்து நிறைய உண்மையாக அந்த மற்றவை உதவி செய்த வாழைக்குள்ள சரியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு. அது இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல, நாம் எப்படி வந்தோன்னா அங்கே ஒரு போராளி ஒரு ஆள் இருந்தவர், சிறப்பு கண்ணிபடி பிரிவு தளபதியாக இருந்தவர். அப்போ அவள் வந்து தடுப்பில் வந்து தாழ்பாளுகள் இருந்தவள். அதான் நான் முதல்ல அந்த கடவுளை கும்பிட்டது வந்து முந்தைய நான் கடவுளை கும்பிட்றேன் எல்லாம் கோயிலுக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போனால் நானே சொல்கிறேன் நான் கூட்டு போவாதேங்க கூட கோயிலுக்கு. இப்போ நான் திருந்திட்டேன், அவங்கள கூப்பிட்டா வாராங்கள் இல்லை. தாங்கள் திருந்து தங்களுக்கு எப்போ வர விருப்பமோ அப்போ வாதம் நீ நானே போகணும்னு சொன்னேன். கேள்வி சொல்கிறேன் சார். அப்போ அந்த டைம் வந்து அந்த அவங்க பிள்ளை தான் இருந்தது, தாழ்பாளுக்கு இருக்க பாம்பு கடிச்சு விட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு. அப்போ 3 வயது ஏதோ. அப்போ இவ போய் பாம்பு கையால் பிடிச்சி தூக்க இவக்கும் திரும்ப கொத்தி விட்டுட்டு பாம்பு. அப்போ 2 பேரும் விசாமித்தான்னு சொல்லி அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தால் அந்த பிள்ளைக்கு கொத்தினது தான் முதல் கொத்தினபடியால் அவருக்கு தான் அந்த விஷம் கூட வரும். அவள் பிள்ளை கோமாவுக்கு போயிடுது. அப்போ இவங்க அங்கேருந்து அடித்து அப்போ ஒரு காசு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கதைச்செல்லாம் கொஞ்சம் காசு அனுப்பிட்டோம். அனுப்பி முடிஞ்சு அப்போ அவளோட கதை கேட்க அவள் சொன்னால், அண்ணா அந்த பிள்ளை வந்து திங்கக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை வந்து அந்த மெஷின் நிப்பாட்ட போகிறாங்களாம். மெஷின் நிப்பாட்டி பிள்ளைக்கு எது நடந்தால் தான் சேர்த்து போயிட்டு வரேன். அப்போ அதுதான் நான் அதை முதல் மானசீகமாக கடவுளை கும்பிட்டு அவங்க சொன்னேன், அப்படி ஒன்று நடக்காது, நீங்கள் யோசிக்காதீங்க, நான் இதுவரை கடவுளை கும்பிடையில மானசீகமாக வாங்குறேன்னு கும்பிடுறேன்னு சொல்லி. அப்போ உண்மையாக மானசீகமாக இருந்த நான் அந்த பிள்ளை கூட நடக்கக்கூடாது. முதல் நான் கடவுளை விரும்பி கும்பிட்டு அதுதான் என்னவோ அப்படி நடந்ததுக்கு பிறகு திங்கக்கிழமை ஃபோன் அடித்தா நான் எடுக்கல, பயத்தில் திரும்ப எடுத்து அங்காலேருந்து அழைத்து வாங்கிட்டார். நான் பயந்துட்டேன் என்னன்னு சொல்லி. உண்மையில் நீங்கள் அனுபவிக்கணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, அண்ணா நீங்கள் கடவுள் அண்ணா தெய்வம் அண்ணான்னு சொல்லி பெரிய அழுதார். உண்மையாக அது அங்கே அந்த உதவி செய்தால் தான் அது இந்த அனுபவம் வந்து இருக்கா சுதி இருக்காங்க, தாஸ் இருக்காங்க, மிகப்பெரிய அனுபவம். போயெல்லாம் அங்கே எல்லாம் போய் பார்த்து அந்த குடும்பங்களோட பார்த்து கலைக்க விடாமல் என்னோட கூட கலைப்பாங்க. உண்மையாக சரியான மிகப்பெரிய அனுபவங்கள் அந்த இன்னொரு உதவி செய்து அனுபவித்தால் கிடைக்கும். அதால் உண்மையாக செய்த வழிக்கிட்டு தான் இப்போ இந்தியாவில் எப்படி ஆன்மீகம்னு சொல்லி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை இப்படி எழுதியிருக்குது. ஏதோ என்ன விட எல்லாரும் இவன் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது அதில் எவ்வளோ எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி. ஒரு வேறு யாக்களையும் கதைக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக கதைக்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்குது. 2 வார்த்தை என்ன கூடாமல் கதைக்கக்கூடாது சொல்லி இவர் வந்து வாய்ப்பு பல நேரம் தெரியும். இந்த ஆன்மீக தேடலுக்கு பொருத்தமானது 2 சம்பவங்களை 2 காரணங்களை சொல்லிடுறேன். என்னென்று சொன்னால், ஒன்று நாங்கள் உதவின்னு வந்தால் காசு கொடுப்போம், உணவு கொடுப்போம், எதையாவது கொடுப்போம். ஆனால் புஷ்பா சாப்பிட்டு போட்டு ரத்தத்தையும் 13 வருஷமாக கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சு கொடுத்து வாங்க ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, எங்கள் உள்ள குடும்ப வசதியில் எது நடந்தாலும் அங்கே எப்போவுமே இந்த 2 கட்சி வந்து ஒரு பக்கம் இவர் கட்ட தெரியும், மற்ற பக்கம் நாங்கள் எல்லாரும் நிற்போம். வேறு ஆன்மீகத்துக்காக அடிபட மாட்டார், ஆனால் கட்டசி வரைக்கும் போராடுவார். ஸோ அவர் ஆன்மீகத்திற்கு பொருத்தமான ஆள். பொதுவாகவே நான் இவர் ஆன்மீக விஷயத்தில் அவர் ட்ரம்ப் நம் கொமேனி. ஆனால் இவர் இந்த ஆன்மீக தலங்கள் புத்தகத்தை எப்படியான இன்றைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வளைகுடாவில் போய் வலமுறை சங்கெடுத்த மாதிரியான செயல் தான் இந்த செயல். அதை பாராட்டி பாலாண்டியோட எல்லாம் அங்கே வச்சிருக்கிறார். பாலாண்டையும் அப்படி மிகப்பெரிய உண்மையாக கெட்டிக்காரர் பாலாண்டி அது அமைதியாக இருக்கிறாரு தெரியல. திருப்பி என்னோட கதைக்காரர் தெரியாது கூடாது. பாலாண்டி கதை வாங்க பாலாண்டி. ஓகே
யாராவது கொஞ்சம் நேரம் யாராவது கலைக்கிறேன் சியாமலா ஏதாவது கலைக்கிறேன் சில உண்மைகளையும் சொல்ல வேண்டும். புஷ்பண்ணா உண்மையாக நானே அறிமுகமானது கராட்டி மூலமாக. அதுக்கு முதல்ல ஃபுட்பாலில் எனக்கு அறிமுகமானேன். இந்த கராட்டி மூலமாக அவர் நெருக்கமானேன். அதுக்கு முதல்ல இந்த ஆன்மீகத்தில் அவருக்கு சில நேரங்களில் என்னோட கலந்து பேசிக்கொள்வேன். ஆனால் நான் கொஞ்சம் விலத்தி நிற்பேன். ஆனால் நிலத்திலத்தை என்னோட பேசுவார். ஒரு நாள் போன் அடிப்பார், பேசுவார், எல்லாம் சொல்லுவார். ஆன்மீகங்களை பற்றி நான் கேட்பேன். ஆனால் புத்தக மொழியில் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே ஷொக்காகி போனேன். என்ன எழுதினவரை சிலதில் எனக்கு சொல்லியிருந்தார். நான் அப்போ சொன்னேன், புஷ்பாண்ண எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னால் ஆன்மீகத்துக்குள்ள இவ்வளவு தூரம் புஷ்பான போயிட்டாருன்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. என்னதுன்னா அது அவர் சொன்ன அவ்வளவுமே இனியே டீப்பாக இருந்தது அந்த ஆன்மீகத்தில். நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னேன், புஷ்பான இதை நாங்கள் புத்தக வெளியீட்டில் நிச்சயமாக இதை நல்ல வடிவாக செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் மியூசியத்தில் நேற்று செய்திருந்தார். மிகவும் பிரபலியமாக அங்கே நடந்து கேள்விப்பட்டிருந்து நிறைய மக்கள் அங்கே அதை கூடியிருந்து அந்த புத்தகத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் சிறிய அளவில் இங்கே செய்திருக்கிறோம். இதை இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் இந்த புத்தக வெளியீட்டில் இன்னும் ஒரு பின்புலமாக இன்னும் ஒரு பெரிய ஒரு நிறைவேற இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இந்த புத்தக வெளியீட்டில் இந்த வருகின்ற அனைத்துமே அவர் தன்னை வீட்டுக்கு கொண்டு போயிருந்தார். சேரிட்டிக்கு இன்னும் ஊரில் உள்ளவர்களுக்கு இன்னும் உதவி செய்வதற்காக நேற்று அங்கே லூசியத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார். அதே மாதிரி இங்கேயும் செய்ய போகின்றார். இனி வெளியிட போகின்ற புத்தகங்களில் வருகின்ற வருமானத்தை அதே மாதிரி சேரிட்டிக்கு தான் அங்கே கொடுக்க போகின்றார். ஒழிய தயவு செய்து யாரும் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளார்கள். அவர் தன் வீட்டுக்கு கொண்டு போவதற்காக இதை செய்து உங்கள் நிச்சயமாக நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு வந்திருந்தேன். அதே நேரம் இங்கே அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 43-44 குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிய செய்து கொண்டிருக்க. எனக்கு தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளை அவர் தனியே இல்லை, அவருடைய நண்பர்கள் என்னோடு சேர்ந்து இன்னும் பல நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக அவர் செய்கிற பணி இனியிலிருந்து ஒரு நீண்ட நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்களால் முடிந்தவர்கள் அவரோடு சேர்ந்து அந்த பணியை பின்பற்றுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இவர் தாஸ் ஐயோ குடும்பத்தில் போய் எல்லாம் சண்டைச்சு மிகப்பெரிய அனுபவங்கள். நான் புஷ்பண்ணா இணைஞ்சது ஈய குடும்பத்தில், அதுவும் பின்னாடியோட சண்டே ஆரம்பத்தில் இருந்தது. 5 தொடக்கம் 1 வரைக்கும் இறங்கி கொண்டிருக்கின்றோம். அதோட புஷ்பண்ணா 8 வரைக்கும் புஷ்பண்ணா தான் எங்களுக்கு முழு பொறுப்பு. அதுக்குலாம் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கோம். இன்றைக்கு 110க்கு மேற்பட்ட யூனிட் பிள்ளைகள் அதிலே போராளிகள் பிள்ளைகள். அது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 55 பிள்ளைகளை போய் பார்க்கணும். அப்படி பார்த்து அதுக்கு வழிகாட்டியாக இருந்தது புஷ்பண்ணா. அதுக்கப்புறம் அடுத்த புஷ்பண்ணா இப்படி ஒன்று சிவன் ஆரம்பத்தில் நாங்கள் அதை யோசிக்கல. ஆனால் அவர் அந்த வழியில் போய் அந்த மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் அந்த அரவணைப்போடு சேர்ந்து இவ்வளோ ஹைக்கேக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான் என்னன்னு நான் நினைக்கிறேன். நான் O லெவலில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் இருந்தால் சூரியன் இவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லி சும்மா தேடி பார்த்தேன். பார்த்த பொழுது எனக்கு ஒரு வியப்பு தகவல் ஒன்று கிடைச்சது. 1.3 மில்லியன் சைஸ் பூமியோட குப்பையை வந்திருக்கேன். அப்போ 1.3 மில்லியன் பூமியை அந்த சூரியனுக்கு வைக்கலாம். அதை விட அந்த சோலார் சிஸ்டம் அந்த ஞாயிற்று தொகுதியில் சூரியன் 98% பிக்கஸ்ட். அப்போ யோசிச்சது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் பார்க்குற சூரியனை இவ்வளோ நாளும் இந்த சைஸ்ன்றதை தெரியாமல் இருந்துட்டோமே. தெரிஞ்சதை 8 நிமிஷம் சூரியன்லேருந்து வெளிச்சம் பாருங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யோசிச்சு வியந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச வியப்பொழுது புஷ்பாண்ட என்னென்னா, புஷ்பாண்ட சில டைமில் நான் கதைக்கேங்க. அவர் என்ன சொல்வார், கமல் நேர்கட்டி காலம் அப்படின்னு. நான் இவ்வளோ நாளும் அதை நம்பித்தான் இருந்தேன். இந்த புத்தாத்தை வாழ்க்கை முடியத்தான் தெரிஞ்சுது.
இவர் என்ன கெட்டிக்காரன் இவ்வளவு நாளும் ஏமாத்தி இருக்கிறாரு என்று அவ்வளோத்துக்கு விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. மற்றது இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் மத நம்பிக்கை சார்ந்தவன் இல்லை, ஆனால் இன்னொரு மத நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆளோட சில பாயிண்ட் இதில் எடுத்து நான் ஆகிய பண்ணலாம். ஏன்னா அவர் சிலோட பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், ஆனால் இதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றி இருந்தாலும் நாளைக்கு நான் 4 பேரை மடக்கக்கூடிய கேள்வி கேட்டு மடக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்கள்கிட்ட புத்தகத்தில் இருந்து அறிஞ்சிருக்கு. அடுத்ததாக மனிதாபிமான செயற்பாட்டாளர், ஈகை குழுமத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் ஆன ஸ்ரீதரன் வைரமுத்து அவர்கள் நன்றியுரையை வழங்குவார். வந்திருக்கிற அனைவருக்கும் முதல்ல வணக்கம். நன்றியுரை வழங்கக்கு முன்னும் முதல்ல புஷ்பாண்ணனை பற்றி நானும் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் சில உணர்வுகளோட சார்ந்த விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களுடைய அனுமதியோடு எடுத்துக்கொள்கிறோம். மனிதாபிமானம் என்றால்தான் எங்களுக்கு, நாங்கள் அப்படியான ஒரு இனத்துக்குள்ளால வந்த நாங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள புலம்பெயர் தேசத்துக்குள்ள இப்படி ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கைகள் எங்களுக்கு கிடைச்சாலும் அதுவும் ஒரு ஆன்மீகத்தின் ஒரு ஆண்டவன் செயலாகத்தான் நினைச்சு கொண்டு நிச்சயமாக அது ஒரு ரிட்டர்ன் பண்ணணுன்ற அடிப்படையில் நாங்கள் எங்கெண்ட மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆதங்கம் கொண்டு 2009 எங்கெண்ட அந்த வீழ்ச்சிக்கு பிறகு பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் எங்கிட்ட தாயத்தை நோக்கியிருந்தேன். அந்த நேரத்துக்குள்ள எனக்கு புஷ்பாண்ணனை தெரியாது. அப்போ எல்லாரும் திக்காக நாங்கள் சார் ஒன்று இந்த மக்களை பற்றி அல்லோலப்பட்டு உதவி செய்யணுன்ற அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கல வந்து சிக்கப்பட்டவரால் தான் புஷ்பாண்ணா. அது எப்படி சிக்கப்பட்டாலும் இந்த மனிதாபிமான வேலைகளை குறிப்பாக ஒரு சில பெரிய பெரிய வேலைகள் இப்போ கூட சொல்ல முடியாது, அப்படி பெரிய பெரிய வேலைகளை ஒரு தனி மனிதனாக அந்த நேரம் நின்று செய்து முடித்த சம்பவங்களை பின்னுக்கு நின்று அறிஞம் எத்தனையோ பின்னடைவுகள் இந்த மனிதாபிமான வேலை செய்கிறோம்னு சொல்லி எத்தனையோ பின்னடைவுகள் செய்து கொண்டு நாங்களும் அதுக்குள்ளே போய் சிக்கப்பட்டு சில விரும்பத்தகாத இல்லாத கசப்பான உணர்வுகள் இருக்கிற அந்த சூழலுக்குள்ள புஷ்பாண்ணன் வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல பறவை போல வந்து கிடைச்ச ஒரு ஆள் தான். அதுக்கு பிறகுதான் நாங்கள் புஷ்பாண்ணன் அந்த லைனுக்குள்ளே வந்து சிக்கப்பட்டது. அதில் தான் தாஸ் அங்கால கனவேர் எங்களுக்குள்ள கனவேர் முக்கியமான செயல்பாட்டாளர்களாக மாறினது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு யோசிக்கவனும் இன்றைக்கு நீ ஒரு 14 வருஷமாக என்னுடைய இல்லாட்டில் எங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஈகை குழுமம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் பெருமையோடு சொல்லலாம், பதியப்பட்ட அமைப்புகள் இங்கே எத்தனையோ இருந்தாலும் பதியப்பட்டு பெரும் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பதியப்படாமல் எந்த விதமான முகவரிகளும் அற்று 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அந்த அவர்களுக்கான வாழ்வாதாரங்களுக்குள்ள பின்தங்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் அறியாததல்ல எத்தனையோ இன்றைக்கு பொருளாதார சுமைகளால் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவாயிலுக்கு போயிட்டு அந்த பொருளாதார சுமையின் காரணமாக இடையில விடுபடுற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் சாதிக்கவில்லை. ஆனால் அப்படியான சூழலை அறிந்து அதுக்குள்ளால தெரிவு செய்யப்படுற பிள்ளைகளுக்கான பின்புலத்து ஆதரவுகளை கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பாஸ் அவுட் பண்ணி கூட வந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கூட திருமணமாகி அந்த பிள்ளைக்கு கூட இன்னும் ஒரு பிள்ளை வர்ற அளவுக்கு அதை வந்து ஒரு குறுகிய இடத்துக்குள்ள இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட உதவி என்று செய்யாமல் அது ஒரு தொடர் நிலையில கொண்டு போய் இன்றைக்கும் அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களை பற்றி பார்த்து அதுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கி கொண்டு வருகின்றது. அப்போ அதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது, நாங்கள் எந்த முகவரிகளும் அற்று இன்றைக்கு மற்ற அமைப்புகள் செய்யாத விடயங்களை
பெரிதாக செய்கிறதாக நான் நினைக்கிறேன். அதை பெருமையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் புஷ்பாண்ணா. அதுக்கு காரணம் இந்த ஒரு தனி மனிதன் சில அறிவுரைகள் நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை இல்லாது அது செய்ய. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் நடக்கும். ஒரு உதவி சார்ந்த இல்லாட்டில் ஒருவரை பற்றின இல்லாட்டில் பல ஒரு ஆளுக்கு உதவி செய்து அதில் இருக்கிற பின்னடைவுகள் எங்க நடந்ததுன்றால் அதுல சில விவாதங்கள் எங்களுக்குள்ள நடக்கும். அதுல எப்பவுமே ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்து தருவது புஷ்பாண்ணா. நாங்கள் இல்லாட்டில் நாங்கள் எங்களுக்குள்ளேயே சில முரண்பாடுகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் விடயங்களையும் புஷ்பாண்ணன் அதிலே ஒரு நடுநிலையா நின்று சில விடயங்களை சொல்லிகளை அதிலே இந்த முதிர்ச்சி தன்மை இருக்குது. அந்த முதிர்ச்சி தன்மை எங்களை தோழியாக்களை வழிகாட்டுது. அந்த விஷயத்துல நன்றி புஷ்பாண்ணா. அதில் எனக்கு கொண்டே விளங்காத முடியும். நீங்கள் இவ்வளாயிருந்து என்னென்ன ஆன்மீகத்துக்குள்ள போட்டீங்கன்னு இன்றைக்கு எங்களுக்கு கூட பெரிய தொல்லையா இருக்கு. இந்த ஆன்மீக இப்படி இந்த புத்தகம் ஒன்று வெளிவருவதற்கு இதில் ஒரு பங்கு பெற்றோம்னு சொல்லி எனக்கு அது மனிதாபத்தை பற்றி கதைங்கோ இல்லாட்டில் என்ற அரசியலை பற்றி கதைங்கோ நிறைய நேரம் மத்தியால கணக்கான கதைப்பேன். ஆனால் இந்த ஆன்மீகம் என்றது இல்லாத ஆலயம் என்றது இன்றைக்கும் எனக்கு அதை ஏன்னு சொன்னால் புஷ்பாண்டன் ஒன்றை சொன்னால் ஆன்மீகம் எங்க தனக்கு சுவிட்ச் பண்ணினான்னு சொல்லி எனக்கு ஆன்மீகத்தில் மாறி சுவிட்ச் பண்ணினது அதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கென்ற தமிழ் மக்கள் உண்மையில அதை எந்த ஆலயத்தை தான் சொல்றேன். என்ற தமிழ் மக்கள் ஆன்மீகத்தில் மட்டுமில்லை ஆலய வழிபாடு இறை நம்பிக்கை இதுகளில் அதிக நம்பிக்கைகள் வைத்து இருந்தது. இந்த 2009 மக்களின் அந்த அழிவு எந்த இடத்துல எங்களுக்கு கடவுள் அந்த ஒரு இதுதான் இந்த ப்ராப்ளம் சொல்லுமே நிற்கலாம். அந்த இறைவன் என்றது எங்க போனது? நாங்கள் எல்லாரும் கும்பிட்டு நாங்கள், ஆனால் குழந்தையில இருந்து லட்சக்கணக்கான அந்த உறவுகள் அன்றைக்கு மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிருக்கல எங்க இந்த இறை நம்பிக்கை எங்களுக்கு கை கொடுத்தது? அந்த நேரம் நான் கூட கோயில்ல போய் அந்த மானசீகத்தோட வணங்கின காலங்கள் எனக்கு இருக்குது. அப்படி இருக்குது மானசீகமாக எங்கிட்ட போராட்டம் இல்லாட்டில் எங்கிட்ட மக்கள் குறிப்பாக எங்கிட்ட தலைவன் உயிரோடு இருக்க வேணும் என்ற அந்த நிலப்பாட்டுக்குள்ள வணங்கின காலங்கள் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அது எங்க போனது? அந்த தோல்வியின் மனப்பான்மையில தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள இல்லாட்டி இறை நம்பிக்கையில எனக்கு தனிப்பட்ட முறை இது என்னுடைய தனிப்பட்ட அதுக்குள்ள வாதம் பிரதிவாதங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப நன்றி உரைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை உண்மையில சாதாரணமா ஒரு வீரப்பழுக்கள் பல இன்னல்களுக்குள்ளேயும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி செய்வதற்கு ஒவ்வொருத்தட்ட உழைப்புகளும் இருக்குல்ல பின்னால இல்லாட்டு இது செய்து முடிக்கிறாது நிச்சயமா. அப்ப இந்த புஷ்பாண்ணன் மட்டுமல்ல, புஷ்பாண்ணனோட சார்ந்த உறவுகள் நண்பர்கள் அது சார்ந்த அறிவு சார்ந்தவர்கள் அனைவருடைய ஆதரவுகளும் இல்லாமல் இப்படியான ஒரு வெற்றியான ஒரு பயணத்தை புஷ்பாண்ணனால நிச்சயமா செய்ய முடியாது. அதுக்கு நன்றி உரை செலுத்த வேண்டியது ஒரு மிக முக்கியமானது. அந்த பொறுப்பை எனக்கு தந்தது. அந்த நன்றி. முதல்ல ஆசிரியர் புஷ்பநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஆன்மீகம் சார்ந்த புத்தகத்தை ஆன்மீகம் அறிவு சார்ந்து அது சார்ந்த ரெஃபரன்ஸுகளோட இந்த புத்தகத்தை முதல் பாகமாக இங்கே கொண்டு வந்ததும் அதே நேரத்துக்குள்ள இன்னும் மேற்கொண்டு இந்த புத்தகங்கள் வெளிவரப்போவதென்ற ஒரு செய்தியையும் கொடுத்தது. அது மாத்திரமில்லை, இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தன் கையிலே எடுத்திருக்கிறார். அது பொறுப்பென்று சொல்றது என்னன்னு சொன்னா இன்னும் ஆக்கங்கள் ஒரு உண்மைகளை தாங்கி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த உறுதியோட திறவணும்னா அதுக்கு ஒரு உறுதியான ஒரு மனநிலை வேணும். அந்த மனநிலையை புஷ்பாண்ணன் வச்சிருக்கிறார்ன்றது எனக்கு வடிவாக தெரியும். அது கட்டாயம் உங்களுக்கு நல்ல படைப்புகள் இன்னும் வரும்ன்றதை உறுதியாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக ஆலய நிர்வாகத்துக்கு இந்த மண்டபத்தை வழங்கி தந்ததுக்கு ஆலய நிர்வாகத்துக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அத்துடன் பின்னால நான் பார்த்தனா ஓடி ஆடி எத்தனையோ முறை அந்த படியால ஓடி ஆடி வங்கி கொண்டிருந்த ஒரு ஆள் தாஸ் பார்த்தன். அவர் தான் இந்த சவுண்டை மட்டும் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். பின்னுக்கு நின்று நிறைய பக்போனாக நின்று ஓடி தெரிஞ்சு செய்கிற தாஸுக்கு நன்றிகள். மற்றது தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்துக் கொண்டிருந்த
திரு கமலதாசன் மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஆய்வுரை வழங்கிய கந்தையா கீரீஸ்வரன் இவர் சாதாரணமாக இருந்து பார்க்கல கதை கேட்கல என்னடா இவ்வளோ விஷயம் இருக்கும் கொண்டு பார்த்தா நடந்து நின்று கதை கேட்கல தான் இவ்வளோ விடயங்கள் நான் கூட அதிலிருந்து விடாமல் கேட்டுக்கின்றது நன்றி. அது மட்டுமில்லை அதில் சில விடயங்களை சொன்ன விடயங்கள் உண்மையாக புஷ்பாண்ணனை பற்றியும் அந்த சில சில கருத்துக்களை தந்தது உண்மையாக நல்லொரு புரிந்துணர்வையும் விழிப்புணர்வையும் தந்த மாதிரி இருந்தது. அதுக்கு நன்றிகள். காட்சிப்படுத்துகிற இந்த ஃபோட்டோ எடுக்கிற அக்காண்ட பேர் எனக்கு தெரியல. அதில் மற்ற அனந்திகா 2 பேருக்கும் அக்காண்ட பேரும் அதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றி. கோமதி கமலதாசன் ஃபோட்டோ எடுக்கிற கோமதி கமலதாசன் நன்றி உங்களுக்கு. வரவேற்புரை வழங்கிய அஞ்சு ராமதாஸ் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களும். சிறப்புரை வழங்கின திருமகள் சித்தநாதன் ஸ்ரீ பத்மநாதன் மன்னிக்கவனும் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தது திருமதி சுகுணா சுதாகரன் அவர்களது தமிழ் சிறந்த ஒரு சொற்பொழிவோடு நடந்தது, அது நன்றிகள் என்பது. மற்றது ஈகை குழுமத்தினருக்கு சிறப்பு நன்றிகள் சொல்லி ஆகணும். ஈகை குழுமத்தினர் அங்கே சிற்றுண்டி வழங்குறதுலேயும் சிற்றுண்டிக்கான பொறுப்புகளை ஈகை குழுமத்தினர் செய்வது, அதுக்கு எங்களுடைய நன்றிகள். மற்றது இதில் விடுபடாமல் குறிப்பாக நீங்கள் வந்த அனைவருக்கும் இருக்குல்ல, குறிப்பாக தனிப்பட்ட முறையில் சொல்லாட்டிலும் வந்த அனைவர்களுக்கும் நீங்கள் இல்லாமல் இந்த இப்படியான நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக கொண்டு போயிடாது. அனைவருக்கும் தனித்தனியாக இந்த புஷ்பாண்ணன் சார்பாகவும் இந்த நூல் வெளியீட்டு குழு சார்பாகவும் சிறப்பு நன்றிகள் இதோட படுத்திக் கொள்கிறேன். நன்றி. புஷ்பாண்ணன் வந்து எழுத்தாளர், ஒரு மனிதநேயர், ஆன்மீகம் கைதேர்ந்தவர் என்ற தலைவர் ஆளுமை மிக்கவர்களுக்கு சிறந்த உதாரணம் என்றால் இப்பொழுது நன்றியுரையினை வழங்கின ஸ்ரீதரன் வைரமுத்து அவர்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர். அவரே நன்றியுரைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்ரீதரன் வைரமுத்து அவர்களுக்கு எனது நன்றிகள். நன்றியுரையினை வழங்குவேன். என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. நன்றி.